அப்ப நாங்க லாஸ்ட் வீக் வந்து எனக்கு செய்யலாம் போச்சுது பியாண்ட் மை கண்ட்ரோல் ரைட். அப்ப இந்தக்கெல்லாம் பார்ப்போம் நான் செய்யறேன் 7 மணி அளவுக்கு டைம் பார்ப்பேன். 2 hours வருமோ 7மோ தெரியல. பார்ப்போம் இதை செய்து இது முடிஞ்சு 7 மணிண்டா மற்ற சப்ஜெக்டுக்கு போவேன். ரைட். இப்ப பார்ப்போம் போன கிழமை நாங்கள் செக்ஸை பற்றி லோர்லேட்டிங் டு செக்ஸை பார்த்து நாங்கள் போன கிழமைக்கு முதற்கிழமை அதுல செக்ஸ் அண்டா என்ன, அதுல க்ரோசிங்ஸ் செக்ஸுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதே போல க்ரோசிங் அண்டா என்ன, க்ரோசிங் போடுறதால ஏற்படுற எஃபெக்ட் விளைவுகள் என்ன அதை பார்த்தோம். மற்ற குறுக்கு கோடுகளோட வகைகள் ஜெனரல் க்ரோசிங் இருக்கு, ஸ்பெஷல் க்ரோசிங் இருக்குது, மற்றது நாட் நெகோஷியபிள் க்ரோசிங். ஏன்னா நாட் நெகோஷியபிள் க்ரோசிங்ல உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கேள்வி வந்து கொண்டே இருக்குது, ஒவ்வொரு விதமா திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் அதிண்ட நாட் நெகோஷியபிள் க்ரோசிங்கை பற்றி வருது, அதை பார்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு காட்டப்பட்ட வழக்குகளை பார்த்துக்கொள்ளுங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும். மற்றது அக்கவுண்ட் பேய் ஓன்லி க்ரோசிங் அதையும் பார்த்தோம். அதை விட யார் அக்கவுண்ட் செக்கை வந்து யார் க்ரோஸ் பண்ணலாம், எப்படி க்ரோஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். மற்றது க்ரோசிங் பேங்கின் அதாவது குறுக்கு ஓட்ட காசுகளுக்கு கொடுப்பனவு செய்யும் வங்கியாளர்கள் கரப்படும். அது ஒரு க்ரோஸ் செக்குக்கு ஓவர் த கவுண்டர் பேமெண்ட் செய்கிற பேங்கின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, மற்றபடி ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் செய்கிற பேங்கின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கடமைப்பாடு என்னண்டு. இதே போல அந்த ப்ரொடெக்ஷன் என்ன, குறுக்கு கோடு செய்கிற காசோலைகள் குறுக்கு கோடப்பட்ட காசோலைக்கு பணம் செலுத்தும் போது சேகரிக்கும் பங்குக்குள்ள பாதுகாப்பு என்ன, அது மாதிரி பணம் செலுத்தும் பங்குக்கு உள்ளது என்ன பாதுகாப்புன்னு பார்த்துறாங்க. இது சம்பந்தமான வழக்குகளையும் பார்த்துருக்கு. இந்த வழக்கு இந்த கேள்வியை நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிக்க கட்டாயம் கேஸ் லோஸ் போட வேணும். கேஸ் லோஸ் போட்டா தான் யூ வில் கெட் த மார்க்ஸ். அதே போல நாங்கள் பார்த்தோம் ஸ்டேல் செக், நாள்பட்ட காசோலைகள் என்றதை பற்றியும் பார்த்தோம். மற்றது போஸ்ட் டேட்டட் செக்ஸ் பார்த்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் இந்த கண்டினியூவேஷன். காசோலைகளின் கொடுப்பனவு நிறுத்தம். காசோலை அதாவது கவுண்டமாண்டிங் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ் என்று சொல்றது. இதுல கவுண்டமாண்டிங் என்று கவுண்டமாண்ட் என்ற ஒரு வசனம் பாய்கள் ஸ்டாப் பேமெண்ட். அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்த்தோம்டா வித்தியாசம் இல்ல. கவுண்டமாண்ட் இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம், அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். வளமையா பாப்புலர் டேர்ம் வந்து ஸ்டாப் பேமெண்ட் என்று தான் பாவிக்கிறது. அது வந்து டெக்னிக்கல் டேர்ம் சரிதானே. இப்ப இதுல சொல்லப்படுது கவுண்டமாண்ட் இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம். The popular term is stopping payment of a check. The statute does not define or explain what is mean by the term of countermand. சரிதானே. அப்ப சட்டத்துல அதை சரியா சொல்லி இல்லை. ரைட். இப்ப பார்ப்போம். காசோல ஒரு வாடிக்கையாளருக்கு வங்கி கொடுப்பனவை செலுத்துவதற்கு முன்பு அவர் வழங்கிய காசோலைக்கு கொடுப்பனவை செலுத்துவதை நிறுத்த உரிமை உண்டு சரிதானே. இப்போ வாடிக்கையாளருக்கு இந்த பணத்தை கொடுப்பனவு செலுத்துறதுக்கு வரைக்கும் அவருக்கு அதுக்கு நிறுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அப்ப காசோலை வரைதல் நிறுத்துதல் ரெண்டுமே வங்கிக்கான அறிவுறுத்தல் சரிதானே. டிராயிங் ஆஃப் செக் அண்ட் ஸ்டாப் பேமெண்ட் ரெண்டும் வந்து பேங்குக்கு கஸ்டமர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து வங்கி வந்து உதாசீனம் செய்யக்கூடாது. இப்ப 1927ஆம் ஆண்டின் மாற்றுண்டியல் கட்டளை சட்டப்பிரிவு வந்து சொல்லுது என்னன்னா, ஒரு வங்கியாளர் தனது வாடிக்கையாளரால் வரையப்பட்ட காசோலையை செலுத்த வேண்டிய கடமையும் அதிகாரமும் கொடுப்பனவு நிறுத்தத்தின் மூலம் முடிவுறுத்தப்படுகிறது. அதாவது ஒரு கஸ்டமர் இஷ்யூ பண்ண செக்கு பணம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடும் அதிகாரம் அத்தாரிட்டியும் வங்கிக்குள்ள கடமையும் அத்தாரிட்டியும் வந்து அந்த ஸ்டாப் பேமெண்ட் செய்யறதால அதோட முடிவுறுத்தப்படுகிறது டெர்மினேட்டட். அதுல வந்து காசோலை வந்து தொலைஞ்சிருக்கலாம், லோஸ்ட், அல்லது களவாடப்பட்டிருக்கலாம், திருடப்பட்டிருக்கலாம், அல்லது மதிப்பலன் தோல்விட்டிருக்கலாம். மதிப்பலன் சொல்லி அவர் ஒரு வேலைக்காண்டி காசோலி ஒருத்தருக்கு கொடுக்கிறார், அவர் அந்த வேலையை செய்ய இல்லை. அப்ப அந்த செய்யாம அந்த காசோலைக்கு அவர் செய்ய பெருமதி எடுக்க வரைக்குள்ள அது வந்து காசோலை மதிப்பலன் தோல்விட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து வாடிக்கையாளர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தத்தை கொடுப்ப நிறுத்தத்தை செய்யலாம். ஆனா வங்கிக்கு இதை சட்டப்படி சொல்லுது என்னன்னா,
கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான காரணத்தை கேள்வி கேட்க ஒரு வங்கியாளருக்கு உரிமை இல்லை. சரிதானே? கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான காரணத்தை கேள்வி கேட்க ஒரு வங்கியாளருக்கு உரிமை இல்லை என்று சொல்லப்படுது. மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, கொடுப்பனவு நிறுத்த உத்தரவானது வங்கியின் கொடுப்பனவு செய்யும் அதிகாரத்தை முடிவுறுத்துகிறது. இப்ப பேங்குக்கு இந்த செக்குக்கு பேமெண்ட் செய்யற அதிகாரத்தை வந்து இந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிவுறுத்துது, டெர்மினேட் பண்றேன்னு சொல்றது. இருந்தாலும் இந்த மாற்றுண்டியல் கட்டளை சட்டத்துல சொல்லுது, யார் கொடுப்பனவு நிறுத்தத்தினை செய்ய உறுத்துடையவர், அந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது, எது கொடுப்பனவு நிறுத்தத்தை உருண்டாக்குகிறது, எது கொடுப்பனவு நிறுத்தத்தை உண்டாக்குறது மற்றும் எந்த வகையில் அறிவுறுத்தல் வங்கி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. அப்ப அந்த சட்டத்துல இப்படி சொன்னாலும் யாருக்கு செய்ய உறுத்திருக்கிறது, எப்படி எந்த வகையில வங்கிக்கு அறிவுறுத்தல் கொடுக்கணும் என்று தெரிவிக்கப்படவில்லை. அப்ப இது வந்து வழக்குகளில தான், இது வந்து நீதிமன்ற வழக்குகளின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா இதுக்கு சில வழக்குகள் இருக்குது, இந்த வழக்குகளை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அப்ப பின்வரும் வழக்குகளுக்கு நிபந்தனைகள் கொடுப்பனவு தாக்கத்தை செலுத்துது. ஒன்று வந்து, வங்கி ஊகத்தில் செயல்பட்டு ஒரு காசோலியை திருப்ப முடியாது, கன்ஜக்ஷன் என்று சொல்றது. ஊகத்துல இந்த காசோலிய நிப்பாட்டலாம். என்ன சில நேரம் வாடிக்கையாளர் சொல்லியிருப்பார், இந்த அமௌண்ட்டுக்கு வேற ஒரு காசோலி நிப்பாட்டுங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 50,000 ஒரு மாதிரியான காசோலி நிப்பாட்ட சொன்னா, காசோல 50,000 மட்டும் சொல்லி நிப்பாட்டிடாது, அது கெஸ்ஸிங் சொல்லி, எனக்கு 50,000 எத்தனையோ செக்க கொடுத்துருக்கலாம். அப்ப இதற்கு 2 வழக்கு இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் ஹில்டன் 1926, கர்டிஸ் வெர்சஸ் லண்டன் சிட்டி அண்ட் மிட்லண்ட் பேங்க் லிமிடெட் 1908. இப்ப இதுல பார்த்தோம்னா அடுத்தது, கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான வாடிக்கையாளரின் அறிவுறுத்தல் தெளிவான குழப்பமற்றதுக்கு ஆம்பிகேஷன் சொல்றது, குழப்பமற்ற தவறுகளற்றதாக இருக்க வேண்டும். இப்ப கொடுப்பனத்துக்கு வாடிக்கையாளர்கள் வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், குழப்பமற்ற தவறுகளாக இருக்கணும், அதாவது காசோலையை சரியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். காசோலையின் இலக்கம் அது முக்கியம், திகதி, பணம் பெறுவரின் பெயர் மற்றும் தொகை விவரங்களுடன் வாடிக்கையாளர் கையெழுத்திட்ட எழுத்துப்பூர்வமானதாக இது இருக்க வேண்டும். தொலைபேசி, தந்தி மற்றும் வாய்வழி நிறுத்த வழிமுறைகள், இப்ப தந்தி வாரது குறைவு, தொலைபேசி மற்றும் வாய்வழி நிறுத்த வழிமுறைகள் வாடிக்கையாளரிடம் சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டால் போதுமானதாக இருக்கிறார். இப்ப ஒரு டெலிபோன்லயோ என்னத்திலயோ சொன்னா ரீகன்ஃபார்ம் பண்ண வேணும், சரி சார், அப்படி இருந்தா இட்ஸ் ஓகே. ஆனால் அவை தெளிவற்ற தன்மையையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம். இல்ல சில நேரம் ஸ்டாப் பண்ண சொன்ன கஸ்டமரே இல்லையன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கேஸ் இருக்கு, நான் சொல்றேன், இதுல நான் போட இல்லை, பேரலையும் சொல்லி இல்லை, உண்மையா நடந்தது. அப்புறம் செக் பே பண்ணீங்க, மேனேஜருக்கு ஒரு செக் வந்தது, நிப்பாட்ட சொல்றேன். ஆனா அந்த செக்கை நிப்பாட்டினா பிறகு உண்மையிலேயே அது ஒரு காப்புறுதி நிறுவனத்துக்கு எழுதப்பட்ட காசோலை. அந்த காசோலையை உண்மையில பணம் இல்லைன்னொடனே நிப்பாட்டுறது, நிப்பாட்டி போட்டு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அந்த அவருடைய வியாபார நிறுவனம் தீப்பற்றி எரியுது. அப்ப போய் காப்புறுதி கம்பெனிகிட்ட போனா காப்புறுதி கம்பெனி தரமாட்டேன்னு சொல்லுது, காப்புறுதி தரமாட்டது. ஏன்? நீங்க காப்புறுதி இந்த காசோலையை கொடுப்பன நிறுத்தி இருக்கிறீங்க. சரி, பணம் இல்லை என்று திருப்பி இருந்தா காப்புறுதி நிறுவனம் திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கும், பணம் இல்லை, நீங்க பணத்தை கட்டுங்க. நான் நிறுத்துறேன்னு சொன்னால் அங்க வந்து எங்களுக்கு இது காப்புறுதி செய்ய விருப்பம் இல்லைன்றதுதானே. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா நடந்தது, வழக்கு நடந்தது. இப்படியான பிரச்சனை பெறலாம். அப்ப குழப்பமற்றது, இதுகள் தான் குழப்பமானது, வாயரோம் என்று சொல்றது பிறகு இல்லை என்றது சரியாக எழுத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தகைய வழிமுறைகள் பாவிக்கப்பட்டாலும் கொடுப்பனவு நிறுத்த கட்டளை வங்கிக்கு சரியாக கொண்டு செல்லப்பட்டதை நிரூபிப்பது வாடிக்கையாளரின் சுமையாக இருக்கணும். அப்ப இப்ப எந்த மெத்தட்ல ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாலும் அது வந்து சரியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்குக்கு கொண்டு செல்லப்பட்டதுன்றத ஒரு வழக்குக்கு போய் வழக்கு பூரா நிரூபிக்கிறது வாடிக்கையாளர் பக்கத்துலதான் இருக்கும். அதுக்கு இந்த வழக்கல் இருக்கு. சாரி.
ஒரு காசோலையை வங்கி கொடுப்பனவு நிறுத்தியதாக திருப்பிய பின் அது ஒரு தவறானது என்று கருதப்பட்டால் அது வாடிக்கையாளரால் அங்கீகரிக்கப்படாத போது வாடிக்கையாளர் தனது காசோலையை தவறாக கொடுப்பனவு மறுத்ததற்கான சேதங்களுக்கு வங்கி பொறுப்பாக வேண்டி ஏற்படலாம். பிழையா பேங்க் வந்து ஒரு காசோலையை வங்கியது கொடுப்பவர் நிறுத்தி திருப்பி போடுது. அதுக்கு பிறகு அது தவறு என்று சொல்லி கருதப்பட்டா வாடிக்கையாளர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி கேட்கணும். சில வாடிக்கையாளர் அதை ஏற்றுக்கொண்டு சரி கன்சல்ட் பண்ணி கொடுப்பினும். இல்ல அவர் வாடிக்கையாளர் மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சா பேங்க் வந்து அதுக்கான ஏற்படுற நட்டங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டி வரும். 4வது பார்ப்போம். வாடிக்கையாளர் காசோலையை சரியாக அடையாளம் காண வேணும். கொடுப்ப நிறுத்துறா முதல் வாடிக்கையாளர் தான் கொடுத்த காசோலை எதை நிப்பாட்டணும் அவர் சரியா அடையாளம் காண வேணும். வழங்கிய திகதி, தொகை, பணம் பெறுபவர் மற்றும் காசோலை எண் ஆகியவை காசோலையை கொடுப்பனவு நிறுத்துவதற்கு அடையாளம் காணும் நன்கு அறியப்பட்ட அம்சங்கள். காசோலை எண் மிக முக்கியமானது. இப்ப வந்து எண் இருக்கிறபடியே முக்கியமானது. இதுல வந்து காசோலை வழங்கிய திகதி, தொகை, பணம் பெறுபவர் மற்றும் காசோலை எண் ஆகியவை காசோலை கொடுப்பது முக்கியமானது. அப்ப இது 2 வழக்கறிஞங்க போட்டிருக்க முன்னுக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கு. வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் ஹில்டன், ஜியராடானோ வெர்சஸ் ராயல் பேங்க் ஆஃப் கனடா. இதாவது தொலைபேசி மூலமான நிறுத்தங்கள், டெலிபோனுக்குள்ளால சொல்றது இது கொஞ்சம் டேஞ்சரஸான விதயம். அறிவுறுத்தல்கள் தெளிவாகவும் குழப்பமின்றியும் இருக்க வேணும். சரிதானே? இப்ப கூட இது இருக்குது. இவன் இந்த எல்லா இன்டர்நெட் பேங்கிங் என்ன ஃபெசிலிட்டி இருந்தாலும் அந்த கிளியரிங் பிரச்சனை வரைக்கும் டெலிபோன் தான் வாரது. இப்ப அறிவுறுத்தல்கள் தெளிவாகவும் குழப்பமின்றியும் இருக்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளர்களின் நோக்கங்கள் வங்கியை தவறாக வழிநடத்தக்கூடாது. சரிதானே? இப்ப பேங்கை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. மேலும் காசோலையில் பணம் செலுத்துவதை தடுக்கக்கூடிய வங்கியில் உள்ள தொடர்புடைய அதிகாரிக்கு தெரிவிக்கணும். இதுல இந்த ஸ்டாப் பேமெண்ட் செய்யறது சரியா எந்த ஆபீசர் அதை ஹேண்டில் பண்றாரோ அவர்கிட்ட போகணும் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டாப் பேமெண்ட்றதுக்கு. சரிதானே? சரியா அவர்கிட்ட போகணும். இப்ப வேறு இடங்கள்ல போய் அந்த கிடக்க கூடாது. இப்ப இதுக்கு உதாரண வழக்கு காமன்வெல்த் ட்ரேடிங் பேங்க் வெர்சஸ் ரெனோ ஆட்டோ சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1967ஆம் ஆண்டு ஆன்மீகத்தை ஒரு கிட்டடியான வழக்கு. காசோலையை நிறுத்துமாறு இப்ப இதுல ஒரு கேஸ் ஒன்று இருக்கு பார்த்தோம்னா இந்த வழக்கில இப்ப காசோலையை நிறுத்துமாறு தொலைபேசி மூலம் வரவேற்பாளருக்கு ரிசப்ஷனிஸ்டுக்கு வந்து வாடிக்கையாளர் மனைவி தெரிவிக்கிறார். அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து அவ வந்து அதை அங்கால சரியான ஆபீசருக்கு சொல்ல இல்லை என்று அவன் இருக்கு இல்லை டெலிபோன்ல சொன்னதுதானே. அதனால் அந்த காசோலை அதனால் காசோலைக்கு கொடுப்பனவு செய்யப்பட்டது. இப்ப இவ வந்து சரியா அந்த தொடர்புடைய அதிகாரிக்கு ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல மறந்துட்டா. அதனால காசோலை கொடுப்பனவு செய்யப்பட்டது. இப்ப வாடிக்கையாளர் வந்து முறைப்பாடுறார், வங்கிக்கு முறைப்பாடுறோம், வங்கியின் செய்து அந்த காசை யார் கேஷ் பண்ணினாரோ அவருக்கு பெறுநருக்கு எதிராக வழக்கு போட்டது. என்றாலும் நீதிமன்றத்துல போய் வழக்கு போகிக்க நீதிமன்றம் வங்கியின் கோரிக்கையை நிராகரித்தது. ஏன்? இங்கு தொலைபேசி மூலமான கொடுப்பனவு நிறுத்தம் தெளிவற்றது மற்றும் சந்தேகமானது. அறிவிப்பு தொடர்புடைய அதிகாரியிடம் வாடிக்கையாளரின் நோக்கம் தொடர்பு பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. சரி, அறிவிப்பு அதாவது ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ரிலேட்டட் ஆபீசர்கிட்ட போய் வாடிக்கையாளர் நோக்கம் வந்து தொடர்பு பட வேணும் சொல்லி தீர்ப்பளித்தது. அப்ப சரியா தொடர்படாதபடியா பேங்க் வந்ததுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. மற்றது கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான ஆக்கபூர்வமான அறிவிப்பு போதுமானதல்ல. ஆக்கபூர்வமான அறிவிப்புன்னு சொல்லி பார்ப்போம். இன்னண்டு கீழே கேஸோட பார்க்க இந்த ஆக்கபூர்வமான அறிவிப்பு என்றா என்னன்னு பார்ப்போம். கொடுப்பனவு நிறுத்தத்துக்கான ஆக்கபூர்வமான அறிவிப்பு போதுமானதல்ல. கொடுப்பனவு நிறுத்த அறிவிப்பு வங்கிக்கு அக்காசோலைக்கு கொடுப்பனவு செய்ய முன்பாகவும் அக்காசோலை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட முன்பாக
நியாயமான காலப்பகுதியில் அறிவிக்கப்பட வேண்டும். சரி, கொடுப்பன அறிவிப்பு வந்து கொடுப்பன நிறுத்த அறிவிப்பு ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த காசோலைக்கு கொடுப்பனவு செய்ய முதல் பேமெண்ட் செய்ய முதலும் இந்த காசோலை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட முன்பாக நியாயமான காலப்பகுதி, அதாவது ரீசனபிள் பீரியட்டுக்குள்ள வந்து அறிவிக்க வேண்டும். அது தொடர்பாக குறித்த வங்கி ஊழியருக்கு அறிவுறுத்தி நிறுத்தத்தை மேற்கொள்ள வழி செய்யும். அப்ப அது சொன்னா அது சரியா ஒரு ரீசனபிள் டைம் வேணும் வங்கிக்கு. அந்த ஒரு வழக்கு இருக்குது, பெயின்ஸ் வெர்சஸ் நேஷனல் ப்ரொவின்சியல் பேங்க் லிமிடெட் 1927. இந்த வழக்கில் என்னன்னா, ஒரு கொடுப்பனவு நிறுத்த கடிதத்தை எழுதி தனது ஊழியரிடம் கொடுத்து அனுப்ப அவர் என்ன செய்யறார், அதை கொண்டு போய் தபால் பெட்டிக்குள்ள போட்டுட்டு போறாரு. அதாவது பேங்க்ல இருக்கிற அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள போட்டு போறாரு, பேங்க் போஸ்ட் பாக்ஸுக்கு. அப்படி பாக்ஸுக்கு போட்டா பேங்க் வந்து உடனே எடுக்காதானே, அது வந்து எல்லா கடிதம் கிளியர் பண்ற நேரத்துல எடுத்து அதை எடுத்து கிளியர் பண்ணி அங்கால எல்லா கடிதத்தாலையும் எழுதி அந்த பேங்கின் ப்ரொசீஜர் படி புக்ல எழுதி அப்படி எல்லாம் போயிருக்கு. அதுக்கு இடையில இந்த காசோல வந்து பேமெண்ட் செய்யப்பட்டு விட்டது. இப்ப இந்த ஆக்கபூர்வ அறிவிப்பு, அந்த ஆக்கபூர்வ அறிவிப்பு பண்ணதுக்கு சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். அப்ப இந்த ஆக்கபூர்வ அறிவிப்பு போதுமானதல்ல. கடிதம் நேரடியாக தொடர்புடைய ஊழியரிடம் கையளிக்க வேண்டும். இதை சொல்றது இந்த ஆக்கபூர்வ அறிவிப்பு சொல்றது இது வந்து போதுமானதில்லை. இப்ப இந்த ஸ்டாப் பேமெண்ட் செய்யறது இருந்தா நேரடியாக தொடர்புடைய ஊழியரிடம் கையளிக்கணும். அப்ப அதுக்குரிய இந்த வழக்கு நீங்க படிச்சு பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். இந்த பெயின்ஸ் வெர்சஸ் நேஷனல் ப்ரொவின்சியல் பேங்க் லிமிடெட். அடுத்த கேஸ் வந்து கொடுப்பனவு அறிவுறுத்தல் தொடர்பாக மதிக்காத கவனஈனமான வங்கியின் நிலையால் ஏற்படும் பொறுப்பு. அந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நெக்லிஜென்ட் பேங்க் வந்து அதை கவனிக்காம விடுறது, வங்கியின் கவனஈனம் அல்லது தவறு காரணமாக வாடிக்கையாளர் கொடுப்பனவு நிறுத்த அறிவுறுத்தல் செயல்பட தவறினால் அதன் மூலம் ஏற்படும் எந்த இழப்புக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கு பொறுப்பாகும். இது பேங்கின் நெக்லிஜென்ட் தானே, வங்கியின் கவனஈனத்தால அதை வந்து கவனத்தில் எடுக்காம பேங்க் பே பண்ணா அதுக்கு பேங்க் பொறுப்பாகும். அவர் ரெண்டு வழக்கு அதுக்கு இருக்கு, ரேட் வெர்சஸ் ராயல் பேங்க் ஆஃப் அயர்லாந்து, மற்றது பர்னட் வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் 1966 இருக்குது. சாரி. சட்டத்தின்படி கொடுப்பனவு நிறுத்த அறிவித்தல், அது பை லீகல். இப்ப நாங்க பார்த்தோம்னா இப்ப பிராக்டிகலா கடைசியா பாக்குறோம்னா லீகலி இந்த ஸ்டாப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாடிக்கையாளர் கணக்கு வைத்திருக்கும் அது வரையப்பட்ட வங்கி கிளையிலேயே கொடுபட வேண்டும். சரிதானே? ஏன் நான் இதை போறேன்டா, எங்களுக்கு லீகலா ப்ராப்ளம் பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப வந்து ஆன்லைன் பேங்கிங், நெட்வொர்க் பேங்கிங் எல்லாம் இருக்கு. இன்டர்நெட் பேமெண்ட், இன்டர்நெட்டுகளால செய்கிற எல்லா வசதியும் வந்துட்டு, எலக்ட்ரானிக் பேங்கிங் மெத்தட்ஸ் வந்துட்டு. ஆனால் இந்த லீகலி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கொடுப்பனவு அறிவித்தல் வந்து வாடிக்கையாளர் கணக்கு வைத்திருக்கும் அது வரையப்பட்ட வங்கி கிளையிலேயே கொடுபட வேணும்னு சொல்லுது. எந்த கிளையில கணக்கு இருக்கோ அந்த கிளைக்குத்தான் அதை கொடுக்கணும், இது லீகலி சொல்லுது. ஆனா நடைமுறையில என்ன நடக்குது, இப்ப இந்த இப்படி இருக்குது. ஆனா இதுக்கு வந்த சட்டப்படின்னு சொல்லுது வங்கியின் கிளைகளை ஒரு அழகாக இதற்கு வாடிக்கையாளரால் கருத முடியாது, இது வந்து சட்டம். ஆனா நடைமுறையில எனினும் நடைமுறையில் தற்போது கணினி தொழில்நுட்ப வளர்ச்சியால வங்கிகள் இதனை எந்த கிளையில மேற்கொள்வதை இணைய மூலம் நிறுத்தத்தினை மேற்கொள்ளும் வசதியை நடைமுறையில் வழங்கி வருகிறது. இதுக்கு ஏதாவது பிரச்சனை வரைக்கும் இதற்கு வழக்கு இருக்கு, பழைய வழக்கு 1918. அந்த காலத்துல எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டம் பெருசா இல்ல. லண்டன் ப்ரொவின்சியல் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் பெசார்ட்ல இருந்தாலும் இப்ப உள்ளதுக்கு இதுக்கு ஏதாவது வழக்க புதுசா வந்து பிரச்சனை வந்து வரைக்குள்ளதான் இந்த முறையால் வரலாம். இது எங்க கொண்டு இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் கார்டை ஸ்டாப் பண்றது, வேற பேங்க்ல அக்செப்ட் பண்ணி கொடுக்குறது, இதுகள் எல்லாத்தையும் உள்ள பிரச்சனைகள் புது வழக்கில் ஏதாவது வரலாம், காலப்போக்கில் வரலாம் பிரச்சனை. அப்ப இதுதான் வந்து ஸ்டாப் பேமெண்ட் இந்த வழக்கு எழுதலை பற்றி பார்த்தோம். அதை நீங்க திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க நோட்ஸ்ல. இனி வந்து என்டோர்ஸ்மெண்ட்.
என்டோஸ்மெண்ட் வந்து ஒரு வேற செக்ன்னு சொன்னா அதுக்கு என்டோஸ்மெண்ட் இல்ல. காவிக்கு செலுத்த வேண்டிய காசோலை ஒன்று அதனை வழங்குவதன் மூலம், அதாவது பை டெலிவரி மூலம் கைமாற்றம் செய்யப்படுகிறது, சிறுதானே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. ஆனால் கட்டளைக்கு செலுத்த வேண்டிய காசோலை ஒன்று அதனை வைத்திருப்பதனால் புறக்குறிப்பிடுவதன் மூலமும் வழங்குவதன் மூலமும் பூர்த்தி செய்யப்படுறது. இது நாங்கள் முந்தையும் பார்த்துருக்கோம். ஓர்டர் செக்ன்னு சொன்னா அது என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி ரெண்டும் செய்யணும். என்டோஸ்மெண்ட் டெலிவரியும் செய்யும் மூலம் தான் மாற்றப்படுகிறது. காசோலையின் பின்பக்கத்தில் வைத்திருப்பவனால் அல்லது அவரது அங்கீகரிக்கப்பட்ட முகவரால் கையொப்பமிடப்பட்டு வழங்கப்படுதல் ஆகும். புறக்குறிப்பிடுதல் இது வந்து முந்தி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி பார்ப்போம். இதுல சேகரிக்கும் வங்கியாளர், கலெக்டிங் பேங்கர். இது முதல் சொல்லப்பட்டிருக்கு 6.7ல நீங்க நோட்ஸ்ல பார்த்தா 2 லீகலி உள்ள பாயிண்ட்ஸ் போட்டு இருக்குது. அதனால இதுல பார்த்து இதுல 6.7 பண்ணா திருப்பி இருக்க போய் பார்ப்போம். இதை அன்றைக்கு பொருளெல்லாம் பார்த்தினாங்க. இதுல 6.7 இது 2 க்ளோஸ் இருக்குது. திருப்பி நான் இதுல போட இல்லை. அதுல அதே சேம் இது 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? சேகரிக்கும் வங்கி குறுக்கு கோட்ட காசோலையா சேகரிக்கும் வங்கிக்கு பாதுகாப்பு செக்ஷன் 82 மாற்றுண்டிய கடலை சட்டம் 82 பாதுகாப்பு வழங்குது. இதுல சேகரிக்கும் வங்கி சில குறித்த சந்தர்ப்பங்களில் பிரிவு 84 பாதுகாப்பு வழங்கப்படுது. இப்ப ஒரு காசோலை வாடிக்கையாளருக்கு பொதுவாகவோ அல்லது விசேஷமாகவோ குறுக்கு கோடப்பட்டது, ஜெனரல் ப்ரோசிங் அல்லவோ ஸ்பெஷல் ப்ரோசிங், ஒரு வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் அவருக்காக பணம் பெறுகிறார். வாடிக்கையாளருக்காண்டி வித் குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ் அவருக்காண்டி படுகிறார். மற்றும் வாடிக்கையாளருக்கு உறுதி இல்லை அல்லது குறைபாடுள்ள உறுதி இருந்தால் வங்கியாளர் அக்காசோலையின் உண்மையான உரிமையாளருக்கு அத்தகைய பணத்தை பெற்றுக்கொண்டார் என்ற காரணத்துக்காக மட்டும் எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டார். சரிதானே? சேகரிக்கும் வங்கிக்குள்ள பாதுகாப்பு இருக்குது இந்த கண்டிஷன். 2வது, ஒரு வங்கியாளர் ஒரு குறுக்கு கோட்ட காசோலையின் கொடுப்பனவை ஒரு வாடிக்கையாளருக்காக, சரிதானே, இந்த பிரிவின் அர்த்தத்துக்குள் பெறுகிறார். ஒரு வாடிக்கையாளருக்காக பெறுகிறார். அந்த பிரிவு 82 பாதுகாப்பு கிடைக்க ஒரு குறுக்கு கோட்ட காசோலையின் கொடுப்பனவை இன்னொரு பேங்க்ல இருந்து பேமெண்ட் வாடிக்கையாளருக்காகத்தான் பெறுகிறார். இருப்பினும் அக்காசோலை தொகையை கொடுப்பனவை பெறமுன் வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கிறார். இந்த பேங்க்ல இருந்து பெற முதலும் வரவு வைக்கிறார். இப்ப வளமே அப்படித்தானே செய்து கிரெடிட் பண்ணி இப்ப கலெக்ஷனுக்கு அனுப்புறது. லீகலி பார்க்க அப்படிதான் வருது. ரியலைஸ் அவைலபிலிட்டி வர்றது வேறு, ஆனா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணப்படுகிறது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். சேகரிக்கும் வங்கின்ற 6.12க்கு போவோம். இது ஏதாவது நேரம் வைஃபை டிஸ்கனெக்டா அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, திருப்பி செய்யலாம். இது கொஞ்சம் டெம்பரரி மெஷர்ஸ், தவிர்க்க முடியாத காரணம். சேகரிக்கும் வங்கியானது மாற்றுண்டியல் சட்டம் பிரிவு 82 பாதுகாப்பை பெறுவதற்கு வங்கியாளர் கொடுப்பனவை பெற்றிருக்க வேண்டும். அதை நாங்க பார்த்த இந்த சோர்டிங் ஃபார்ம்ல சொல்றோம். ஒரு வாடிக்கையாளருக்காக கொடுப்பனவை பெறப்பட்டிருக்கணும். சரி, கஸ்டமருக்காக பெற்றிருக்க வேண்டும். நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் செயற்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 82 உண்டு. அப்ப அந்த 3 கண்டிஷன் அந்த அங்க சொன்னதைத்தான் சுருக்கமா சொல்றேன். வாடிக்கையாளர் கொடுப்பன, வங்கியாளர் கொடுப்பன பெற்றிருக்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளருக்காக கொடுப்பன பெறப்பட்டிருக்க வேண்டும். நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் செயல்பட்டிருக்க வேண்டும். இனி சேகரிக்கும் வங்கியின் கடமைகளை பார்த்தால், இதுல நாங்கள் பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பார்த்துறாங்க. இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்கிறோம்.
சரியான இப்ப சேகரிக்கும் வங்கி வாடிக்கையாளர் நோக்கிய ஒரு இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. சரியான தீர்வை ஊடகத்தை தேர்ந்தெடுத்தல் மிக விரைவான முறைமை செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு செக் கொடுக்க சரியான தீர்வை ஊடகத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒரு விரைவாக தீர்வான வழி இருக்கே அதை விட்டுட்டு ஒரு நீண்ட கால நேரம் எடுக்கக்கூடிய அல்ல நீண்ட நாள் எடுக்கக்கூடிய முறையை எடுக்கக்கூடாது. சரியான தீர்வை ஊடகத்தை தேர்ந்தெடுத்தல் மிக விரைவான முறைமை செயல்படுத்தப்பட வேண்டும். வழங்கப்பட்ட குறித்த காலத்துக்குள் கொடுப்பனவுக்கு காசோலையை சமர்ப்பித்தல் வைப்பிலிடப்பட்ட அன்றோ அல்லது நடைமுறையில் உள்ள தீர்முறைக்கு அமைய சமர்ப்பிக்க வேண்டும். காலதாமதத்தால் வாடிக்கையாளருக்கு ஏற்படும் நட்டங்களுக்கு வங்கி பொறுப்பாக வேண்டி ஏற்படலாம். காசோலைக்கு கொடுக்கனவு மறக்கப்பட்ட இடத்து சரி அந்த செக் வந்து கலெக்ஷன் போட்ட செக் டிஸ்ஒனர் பண்ணப்பட்டால் வாடிக்கையாளருக்கு அறிவித்தலை வழங்கல். அவர் காசோலை திரும்பினா அதையும் வந்து இமீடியட்லி வாடிக்கையாளர் அறிவிக்கணும். கொடுப்பனவு மறக்கப்பட்ட காசோலை அல்லது சாதனம் வங்கிக்கு கிடைத்தவுடன் வாடிக்கையாளருக்கு அன்றைய தினமே எழுத்து மூலம் அறிவித்தல் வேண்டும். இது வந்து பிரிவு 48, அதாவது மாவட்ட கட்ட சட்டம் பிரிவு 48 சொல்லுது. இதன் மூலம் அவர் தனது உரிமையை மறக்கப்பட்ட காசோலை கட்சிதாரருக்கு எதிராக நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கும். அந்த உடனே அறிவிச்சாத்தான் வாடிக்கையாளர் வந்து அந்த யார்கிட்ட இந்த காசோலையை பெற்றாரோ அவருக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கு. இது நான் 2 தரம் சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் ரைட். இப்ப பாப்போம் சேகரிக்கும் வங்கியின் பொறுப்புகள். கலெக்ஷன் பேங்கின் பொறுப்புகள். காசோலை மறுத்தமை பற்றிய தகவல் வாடிக்கையாளருக்கு அறிவிக்க தவறும் போது வங்கி தனது வாடிக்கையாளருக்கு முகவர் என்ற வகையில் பொறுப்பாக வேண்டி வரும். இந்த சொல்லுகளை நீங்க பாவிக்கணும். சரிதானே? வாடிக்கையாளருக்கு முகவர் as a ஏஜென்ட். ஏஜென்ட் என்ற வகையில அவற்றை சரியா அந்த காசோலை மறுத்தமை பற்றிய தகவல் வாடிக்கையாளருக்கு தவறிக்கல வங்கி தனது வாடிக்கையாளருக்கு முகவர் என்ற வகையில் பொறுப்பாக வேண்டி வரும். பிரிவு 49. வங்கி உண்மையான உரித்தாளி அன்றி வேறொருவருக்கு காசோலையை சேகரித்து விடுவதுண்டு. ஒரு செக் உண்மையான ரியல் ஓனர் கேட்க அதை விட்டுட்டு பிள்ளையா வேறு ஒரு ஆளுக்கு அந்த காசோலையை சேகரித்தால் அதுக்கு பொறுப்பாகும். அதன் மூலம் வங்கி உண்மையான உரித்தாளிக்கு நிலைமாறல் தீங்கு, அதாவது சொல்றது டோட் ஆஃப் கன்வர்ஷன் சொல்ற. இதன் மூலம் வங்கி உண்மையான உரித்தாளிக்கு நிலைமாறல் தீங்குக்கு பொறுப்பாக வேண்டி வரும். இது வந்து 2 வகையான பொறுப்பு இருக்கு. என்ன ஒன்று மருத்துவமை பற்றி அறிவிக்கவும் உடனே இல்ல, 2வது உண்மையான உரித்தாளிக்கு இல்லாமல் வேறொரு காசோலை சேகரித்தாலும் நிலைமாறல் தீங்குக்கு பொறுப்பாக வேண்டி வரும். இது சேகரிக்கும் வங்கியின் பொறுப்பு. இனி வங்கியாளர் கவலையீனமாக ஆன குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் குற்றச்சாட்டுக்கு சந்தர்ப்பங்கள் என்னன்னு பார்ப்போம். வங்கியாளர் கவலையீனமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் சந்தர்ப்பங்கள் கொண்டு வந்து பார்ப்ப வேண்டாம். சேகரிக்கும் வங்கி ஒருவருக்கு உரித்தில்லாத காசோலையை சமர்ப்பித்து பணத்தை பெறும் போது நிலைமாறல் தீங்கினை இழைக்கிறதா பார்த்தோம். டோட் ஆஃப் கன்வர்ஷன். வங்கியின் செயல்பாடு நியாயமற்றதாகவும் அக்காசோலையின் உண்மையான உரித்தாளியின் உரிமைக்கு ஏற்புடையதற்றதாகவும் ஆகிறது. உண்மையான உரித்தாளிக்கு இந்த உரிமைக்கு எதிராகத்தனை செயற்படுது வங்கி. அப்ப அது நியாயமற்றது. அதுக்கு ஒரு வழக்கு டி கோஸ்டா வர்சஸ் பேங்க் ஆஃப் சிலோன் 1960 இந்த டிபெஞ்ச் அந்த பங்கு லாப காசோலையை வந்து வேறொருவருக்கு பேங்க் ஆஃப் சிலோன் கலெக்ட் பண்ணது. அதுல உள்ள வழக்கில உயர் நீதிமன்றம் தீர்ப்பது. வழக்கில உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த இங்கிலீஷ் லோ வந்து இந்த கன்வர்ஷன் லோ வந்து நிலைமாறல் தீங்கு சட்டம் இலங்கையிலும் பிரயோகிக்கப்படும் என்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் டி கோஸ்டா வர்சஸ் பேங்க் ஆஃப் சிலோன். இவை நிலைமாறல் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளும் வரும். முறையான விசாரணையை கணக்கு திறக்க முன் மேற்கொள்ள வேண்டும். அது அவர்கள் பொறுப்பு கொடுப்பனவு வங்கியா அல்லது சேகரிக்கும் வங்கியாவென பார்க்கப்படும். இந்த கன்வர்ஷன் வந்து பிரச்சனை கணக்கு திறக்கைக்குள்ள சரியான விசாரணை செய்து கணக்கை திறக்க வேண்டும். இல்லாட்டி
பேயிங் பேங்கா கலெக்டிங் பேங்கான்றது பார்க்கலாம். இப்ப பாப்போம் சில இந்த கன்வர்ஷன் சில உதாரணங்கள். கணக்கொன்றை திறக்க முன் நியாயமான விசாரணை மேற்கொள்ளாமை. கரண்ட் அக்கௌண்ட் திறக்க முதல் ஒரு நியாயமான விசாரணை மேற்கொள்ளவன். அது செய்யாததுக்கு உதாரண வழக்குகள் இல்ல 4-5 வழக்கு போட்டிருக்கு. லாய்ட்ஸ் பேங்க் லிமிடெட் வர்சஸ் இவி சவேரி அண்ட் கம்பெனி 1933, லட்ப்ரூக் அண்ட் கம்பெனி வர்சஸ் ஸ்டோட் 1914, Befani and Company Limited versus Midland Bank Limited 1968, London Bank of Australia Limited versus Kendall 1920. இதே நான் ரெண்டு கூட போட்டிருக்கேன். சில மல்டிபிள் சாய்ஸ்ல இந்த கேள்விகள் இப்படி வரலாம். வாடிக்கையாளரின் தொழில் தருணரின் விவரம், அதேபோல் திருமணமான பெண்ணின் கணவர் தொழில் விவரம் அறியாது கணக்கு திறத்தல். வாடிக்கையாளர் அவற்றை எம்ப்ளாயர் விவரம் தெரியவன். சரிதானே? வாடிக்கையாளர் யார் கணக்கு திறக்கிற, அவர் எங்க வேலை செய்யறார், அந்த விவரம் தெரியவன். அதே போல திருமணமான பெண்ணின் கணவற்ற விவரம் அறியாம கணக்கு திறக்கிறது. இதுல அறியாம கணக்கு திறந்தா வங்கிகள் வார பிரச்சனைக்கு பொறுப்பாகும். அதுக்கு ஒரு வழக்கு இவி சவேரியன் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் கம்பெனி வர்சஸ் லாய்ட்ஸ் பேங்க். இதெல்லாம் மாற தீங்கு. கணக்கினை அறிமுகப்படுத்துவோர் வங்கிக்கு தெரியாதது அவர் தொடர்பாக ஆராயாது விடல். ஒரு கஸ்டமரா இருக்க தெரியும் இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்லாம வேற ஆளா இருக்க அவர் தொடர்பாக சரியான விவரம் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டுதான் கணக்கை திறக்கணும் வாடிக்கையாளருக்கு. கார்டியன்ஸ் ஆஃப் சென்ட் ஜோன்ஸ் டெம்ஸ்டட் வர்சஸ் பார்க்லேஸ் பேங்க். வியாபார பதிவு சான்றிதழை ஆராயாது கணக்க திறக்கிறது பிள்ளை. ஸ்மித் அண்ட் பால்வின் வர்சஸ் பார்க்லேஸ் பேங்க் லிமிடெட். ஒரு கம்பெனிக்கு வரவு வேண்டிய காசுலே கம்பெனி ஊழியர் கணக்குல வரவு வைத்து கவனிக்காம கம்பெனி வைக்க வேண்டியது எம்ப்ளாய்க்கு வைக்கிறது. அது ஏல் அண்டர்வுட் பேங்க் அந்த கேஸ் இருக்குது. அதே போல வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய காசோலே இன்னொரு கம்பெனிக்கு போதிய விசாரணை. இதுல கம்பெனிக்கு காசோலை சேகரிக்க கவனமாக இருக்க வேணும். ஒரே பேர்ல கொஞ்சம் ஸ்லைட் சின்ன வித்தியாசத்துல வேற வேற கம்பெனியில் இருக்கலாம். சரியாக இல்லாமல் விசாரிக்காம சேர்த்தா போச்சு பிரச்சனை. இப்ப லண்டன் அண்ட் மோன்ட்ரோஸ் ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் கம்பெனி லிமிடெட் பார்க்லேஸ் பேங்க். கம்பெனிக்கு வரையப்பட்ட காசோலே பங்குடைமை கணக்குக்கு வரவு வைத்தல். சில நேரம் ஒரே மாதிரி பேர் இருக்கும், சில நேரம் ஒரே கம்பெனின்ற பங்குடைமையும் இருக்கும். இப்படி வச்சிருக்கலாம் வச்சிருக்கிறது முடியும். இது பிரச்சனை வரைக்கும் தப்பிக்கொள்றதுக்காகவே தப்பிக்கொள்ளுவீங்க. ஆனால் சேரிச்ச வங்கி பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கு. நேஷனல் கமர்ஷியல் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் பெட்டி. பதவி நிலைக்கு வரையப்பட்ட காசோலி அவர் தனிப்பட்ட கணக்கு ஒபிஷியலி வழங்க வேண்டும். ஒரு ஆளுக்கு பேர் எழுதி அவர் உதாரணத்துக்கு ஒரு பேர் எழுதி அவருடைய அக்கௌண்டன்ட் அந்த ரெண்டு வரையப்பட்ட அவருடைய காசோலியை அவற்றை பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு செய்கிறது. அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கு. லண்டன் கண்ட்ரி. இதுல முதல்வரின் காசோலி முகவரின் கணக்குக்கு, அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் பார்த்துட்டு தானே முதல்வர் முகவர். இப்ப பிரின்சிபல் காசோலி முகவரி கணக்குக்கு சேர்க்கக்கூடாது. ஒரு முகவரின் சார்பாக எழுதப்பட்ட காசு தனிப்பட்ட கணக்குக்கு. இப்ப ஒரு ஏஜென்சில பிரின்சிபல் ஏஜென்ட் இருக்கு, அந்த ஏஜென்சி முகவர் ஏஜென்ட் பொசிஷன்ல அவருக்கு எழுதப்பட்ட காசோலி அவற்றை தனிப்பட்ட கணக்குக்கு வர வைக்கிறது. Okay. Bad weather. பெறுபவன் கணக்குக்கு பங்குடைமைக்கு வரையப்பட்ட காசோலி பங்காளர் தனிப்பட்ட கணக்குக்கு வர சேகரித்தல். பார்ட்னர்ஷிப்புக்கு பேர் எழுதிய ஒரு ஆள் இந்த தனிப்பட்ட கணக்குல வர வைக்கிறது. பெறுபவன் கணக்கு அக்கௌண்ட் பேய்க்கு வரையப்பட்டதை போதிய விசாரணையின்றி வேறு ஆட்களுக்கு சேகரித்தல். இதுலையும் பாக்குறாங்க. முதல் பாக்குறாங்க அக்கௌண்ட் பேயை
வேறு கணக்கு சேகரிக்கிற பிள்ளைன்னு சொல்லல, ஆனா போதிய விசாரணை இன்றி சேகரிக்கிறதான் பிள்ளை. இந்த எனக்கு டி கோஸ்டா வெர்சஸ் பேங்க் ஆஃப் சொன்னாங்க, முந்தி பார்த்த கொஞ்சத்துக்கு முந்தி தான் பார்த்தனாங்க. திருப்திகரமற்ற கணக்கை நடத்தும் ஒரு வாடிக்கையாளர் கணக்கில் 3ஆம் நபருக்குரிய காசோலியை தகுந்த விசாரணை என்று சேகரித்தார். பார்த்தோம் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கண்டக்டட் அக்கவுண்ட், நிறைய ஸ்டாக் பேமெண்ட், நிறைய செக் ரிட்டர்ன், அப்படி எல்லாமே இருக்கிற ஒரு கணக்கில வந்து இன்னொரு ஆளின் தேர்ட் பார்ட்டி செக்க தகுந்த விசாரணையின்றி போடுறது. கூட்டு பெறுநர்களுக்கான காசோலியை தனிப்பெறுநருக்கு சேகரிக்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்க ஒரு தனி ஆளுக்கு சேர்க்கிறது. செக்ல வந்து 2-3 பேர்ட்ட பேர் எழுதியிருக்க அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு சேர்க்கிறது. கணக்கின் திடீரென வளமைக்கு மாறான பரிமாற்றங்கள் பற்றிய விசாரணை தேவை. அது இந்த இதுலயும் வருது, இதுல மணி லாண்டரிங்லையும் வருது, பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பின் கடைசி சப்ஜெக்ட்ல வரும். உங்களுக்கு இந்த கணக்குல பெருசா ஆபரேஷன் இல்லையா, ஆனா திடீரென்று பெரிய செக் வந்து ஆக்டிவ் செக்கை வந்து டிபாசிட் பண்ணலாம், அல்லது இதை வந்து அந்த டிரான்சாக்சன்ஸ் பெறலாம். அதையும் கவனமாக இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் பேங்க் வந்து பொறுப்பாக வேண்டி வரும் நிலை மாறல் தீங்குக்கு. இப்ப பாப்போம், இந்த நிலை மாறல் தீங்குக்கு வந்து நட்ட அளவீடு எப்படி அதை மெஷர் பண்றது. நட்டம் வந்து ஏற்பட்டுடுது வாடிக்கையாளருக்கு வங்கியின் செயல்பாட்டால நட்டம் வரைக்குள்ள அதை எப்படி அளவீடு, அவர் வாடிக்கையாளருக்கு நட்டம் கொடுக்கத்தானே வேணும். ஒரு சேகரிக்கும் வங்கிக்கு தவறான நிலைமாறலுக்கு ஏற்படும் பொறுப்பு வளமையில் காசோலையின் முகப்பெறுமதியாக இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த செக். வளமையா வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த செக்கா இருக்கும். ஒரு நட்டம் வேறு ஆளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்து அதை ஏற்படும் நட்டத்தை சாதாரண கஷ்டம் பிரச்சனைப்படுத்தாத கஷ்டம் அந்த ஃபேஸ் வேல்யூவா இருக்கும். ஆனா காசோலையின் உண்மையான உரித்தாளிக்கு வங்கிகளால் சில நிலைமைகளில் ஏற்படும் நட்டங்களை செலுத்த வேண்டி ஏற்படும். வாடிக்கையாளருக்கு நட்டம் போகுது. உதாரணத்துக்கு ஒரு செக்கை கொடுத்து 5-6 மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி வேற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் இந்த உண்மையான உரித்தாளிக்கு அந்த காசை பேங்க் கொடுக்க போகுதுன்றக்க இன் அடிஷன் டு அந்த ஃபேஸ் வேல்யூ அது அந்த காலத்துக்குரிய வட்டியையும் செலுத்த வேண்டி ஏற்படும். சரிதான். இப்ப நிலைமானது வட்டி. அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது, ஹண்டர் பிஎன்எஸ் பினான்ஸ் வெர்சஸ் ஏஎன்செட் பேங்கிங் குரூப். இது வெரி ரீசன்ட் கேஸ், 1990ஆம் ஆண்டு கேஸ். இனி பணம் செலுத்தும் வங்கியாளரை பார்ப்போம். விளையாடம் பார்த்த பணம் சேகரிக்கும் வங்கி. பணம் செலுத்தும் வங்கியாளரை பார்த்தோம்னா பின்வரும் விதிகள் நீதிமன்ற தீர்மானங்கள் அடிப்படையில் வகுக்கப்பட்டது. வங்கி வாடிக்கையாளர் சாதாரண உறவுமுறை, கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர். இதனால முன்பு பார்த்துட்டேன் கஸ்டமர் பேங்க் ரிலேஷன்ஷிப். வங்கிக்கு வாடிக்கையாளருக்குள்ள உறவுமுறை வந்து சாதாரண கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் உறவுமுறைன்னு சொல்லியிருக்கு. அத்தோட வாடிக்கையாளர் ஒரு செக்கை வந்து வைப்பில் அடையல. அத்துடன் வாடிக்கையாளரின் வைப்பில் இருக்கும் பணத்துக்கு எதிராக காசோலை வரையப்பட்டு கொடுப்பனவு செய்யும் போது முதல்வர் முகவர் உறவுமுறை உள்ளது. பிரின்சிபல் ஏஜென்ட், கஸ்டமர் பிரின்சிபல் பேங்க் ஏஜென்ட் முறை வருது கேஷ் பண்ண போய். காசோலை முதல்வரினால் முகவருக்கு எழுதப்பட்ட கட்டளை. காசோலை முதல்வரினால் முகவருக்கு எழுதப்பட்ட கட்டளை. முகவரிடம் இருக்கும் முதல்வரின் பணத்தில் இருந்து பெறுநருக்கு கொடுப்பனவு செய்வதற்காக. முதல்வரின் பணத்திலிருந்து பெறுநருக்கு, அப்ப வந்து முதல்வர் வந்து முகவருக்கு எழுதியிருக்கிற ஒரு கட்டளை உண்டு, தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி இந்த வந்து பெனிஃபிஷரி பெறுநருக்கு இந்த பணத்தை கொடுமன்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டளை, அதை வந்து செய்யணும். இப்ப அந்த சம்பந்தமான ஏற்பட்ட பிரச்சனைக்குரிய ஒரு வழக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் ஹில்டன். எக்ஸ்கியூஸ் மீ பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் வீக் சரியாயிரும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓ ரைட். ஒரு கொடுப்பனவு செய்யும் வங்கி கண்டிப்பாக வாடிக்கையாளரின் விதிமுறை ஆணைக்குட்பட்டு நடக்க வேணும். கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உட்பட்டுத்தான் நடக்க வேணும். வங்கிய வாணியை கவனிக்காது அல்லது தனது அதிகாரத்தை மீறி வாடிக்கையாளரின் கணக்கில் காசோலியை தொகையை பற்று வைக்க முடியாது. அது சாதாரணமா உங்களுக்கு தெரியும். இது அதுல 2-3 வகை இருக்குது. வாடிக்கையாளர் ஆணையை மீற சந்தர்ப்பங்கள் ஏற்படுறது. இப்ப ஒரு காசோலையின் கொடுப்பனவு நிறுத்த அறிவிப்புக்கு எதிராக கொடுப்பனவு செய்யறது. அப்ப அப்படி ஸ்டாப் பேமெண்ட் இருக்கு, அதுக்கு எதிராக பேமெண்ட் செய்தா பேங்க் மீறுது, வாடிக்கையாளர் ஆணையை மீறுது. திகதி பிந்திய காசோலைக்கு உரிய திகதிக்கு முன் கொடுப்பனவு செய்யறது. திகதி அதாவது போஸ்டேட்டட் செக்குக்கு கவனிக்காம பேமெண்ட் செய்யறது. ஈவன் என்ன கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் செய்தா சில நேரம் ஸ்டாப் பேமெண்ட் செக் பேங்க் ஸ்டாப் பேமெண்ட் கம்ப்யூட்டர் வந்து மெசேஜஸ் காட்டும், ஸ்டாப் பேமெண்ட் செய்ய விடாது. இப்போ உள்ள சில இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணி பே பண்ற பிள்ளையா செய்யறது கவனிக்காம நடக்கிறது. இந்த போஸ்டேட்டட் செக் வந்து கவனிக்கிறதுல தானே, அது ஹியூமன் எரர். அப்படி பேமெண்ட் செய்தா வாடிக்கையாளர் ஆணையம் மீறுது. ஒழுங்கற்ற முறையில் வரையப்பட்ட காசோலை கொடுப்பனவு ரெகுலர் ட்ரோன் செக் சரிதானே. கஸ்டமர் செக் எழுதின விதம் பிழையா இருக்கலாம், கையெழுத்து பிழையா இருக்கலாம், அப்படியான எதிராக அதெல்லாம் வந்து வாடிக்கையாளர் ஆணைக்கு எதிராக வங்கி செயல்படுது. 3 வகை இருக்கு. ஒன்று காசோலையின் கொடுப்பனவு அறிவிப்புக்கு எதிராக கொடுப்பனவு, திகதி பிந்திய காசோலைக்கு உரிய திகதிக்கு முன் கொடுப்பனவு, ஒழுங்கற்ற முறையில் வரையப்பட்ட காசோலைக்கு கொடுப்பனவு. நியம கவனம் என்ற ஒரு சொல்ல ஒன்று பாய்படுது, ஸ்டாண்டர்ட் கேர். இது வந்து லீகலா பாய்படுது. நியம கவனம் ஸ்டாண்டர்ட் கேர் கொடுப்பனவு செய்யும் வங்கியிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப நீதிமன்றத்துக்கு போனா ஒரு வழக்கு, நீதிமன்றம் அந்த பேங்க்ல எதிர்பார்க்கும் ஸ்டாண்டர்ட் கேர் இருக்கா அந்த பேங்க்ல இருந்து, இது சாதாரண நடைமுறையிலிருந்து தீர்மானிக்கும். இப்ப பாப்போம், பணம் செலுத்தும் வங்கியாளருக்கு ஏற்படக்கூடிய பொறுப்புகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்று தவறான முறையில கணக்கை பெற்று வைத்தல். சரிதான், தவறான முறையில் நாங்க முன்னும் பார்த்திருக்கிறோம். கொடுப்பனவு காசோலை கொடுப்பனவு, பித்தறியிட்டப்பட்ட காசோலை கொடுப்பனவு, மோசடியான கையொப்பத்து கொடுப்பனவு. அதாவது ஒழுங்கற்ற முறையில வரையப்பட்ட காசோலை மோசடியான கையொப்பத்துக்கு கொடுப்பனவு செய்யறதும் பிழையானது. தவறான முறையில கணக்கு பெற்று வைக்கிறது. காசோலைகளுக்கு தவறாக பணம் செலுத்தாது விட 2 இருக்குது. ஒன்று தவறான முறையில கணக்கை பெற்று வைக்கிறது ஒரு வகை பிழை. பணம் செலுத்தும் வங்கியாக இருக்கக்கூடிய பொறுப்புகள் 2 வகையா பிரிக்கிறோம். என்ன? ஒன்று தவறான முறையில கணக்கை பெற்று வைக்கிறது, பெற்று வச்சு கொடுப்பனவை செய்து விடுறது. இன்னொன்று இருக்குது தவறாக பணம் செலுத்தாம அதாவது திருப்புறது, பிழையா கணக்க காசோலையை கொடுப்பனவு செய்யாம திருப்புறது, அதுவும் பிழை. இப்ப அதை பார்த்தோம்னா அது வந்து சட்டம் சொல்லுது, காசோலைக்கு தவறாக பணம் செலுத்தாத விடல் மாற்றுண்டிய சட்டம் பிரிவு 69 வருது. என்னண்டா, காசோலைக்கு தவறாக பணம் செலுத்தாமை நிகழ்வது வாடிக்கையாளர் கணக்கில் போதிய நிலுவை இருக்கையில் கொடுப்பனவு மறப்பதால் ஆகும். கஸ்டமர் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குது, ஆனா பேங்க் வந்து பிழையாக கொடுப்பனவை மறக்குது. ஒரு வாடிக்கையாளரின் காசோலை அல்லது மாற்றுண்டியலுக்கு கொடுப்பனவு மறப்பது பாரதூரமான விடயமாகும். சீரியஸ் ஆஃபென்ஸ். பின்வரும் காரணங்களால் தவறாக காசோலைகள் பணம் செலுத்தாது திருப்பப்படலாம். இது வாடிக்கையாளரால் வைப்பிலிடப்பட்ட வரவுகளை மீதியை கணக்கிடும் போது தவிர்த்து விடுதல். பேலன்ஸ் கால்குலேஷன் வந்து கால்குலேட் பண்ணி கேஷ் பேமெண்ட் முதல் பிழையா விடுறது. அதுக்கு ஒரு முதியோர் கேஸ் ஒன்று பார்த்த நாங்கள். கூட்டி அவற்றை வரவுகளை கூட்டி பார்த்து செய்யக்குள்ள கூட்டற்பட விட்டு காசோலையை திருப்பி அனுப்பினது. 2வது ஒரே பேருடைய வாடிக்கையாளரிடையே அடையாளம் காண தவறுதல். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல அக்கௌண்ட் நம்பர் ஓகே இருந்தாலும் இன்னும் பிழை வருது. வாடிக்கையாளரின் கையொப்பத்தினை சரியாக கண்டுகொள்ள தவறுதல். இது அடிக்கடி நடக்கிறது. வாடிக்கையாளரின் கையொப்பத்தினை சரியாக அடையாளம் காணாமல்
கஸ்டமர் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ட் வரும். ஆனா அதுதான் கவனிக்காம ஆள் மாறணும்னு திருப்புறது. வாடிக்கையாளருக்கு மேலதிக பற்று வசதி வழங்கப்பட்டுள்ளதை மறந்து விடல். ஒரு ஓடி ஃபெசிலிட்டிக்கு அக்ரி பண்ணி போட்டு அதை அக்ரி பண்ணதை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்றதுல இப்பவும் நடக்குது. ஃபீட் பண்ணாம விட்டுட்டு செக் ரிட்டர்ன் பண்றது. இதுகள் தவறாக காசோலை திருப்புறது. தவறுதலாக கணக்கு மூடப்பட்டுள்ளதாக நம்புதல் என்றது தவறுதலாக கணக்க மூடுதல். இது நடக்குது. அப்ப இப்படியான விஷயங்களால தவறுதலாக காசோலை திருப்பப்படுகிறது. என்ன? வாடிக்கையாளரால் வைப்பிலிடப்பட்ட வரவுகளை மீதியை கணக்கிடும் போது தவிர்த்து விடுதல், ஒரேவருடைய வாடிக்கையாளருடைய அடையாளம் காண தவறுதல், வாடிக்கையாளரின் கையொப்பத்தினை சரியாக கண்டுகொள்ள தவறல், வாடிக்கையாளருக்கு மேலதிக பெற்று வசதி வழங்கப்பட்டுள்ளதை மறந்து விடல், தவறுதலாக கணக்கு மூடப்பட்டதாக நம்புதல், தவறுதலாக கணக்கை மூடிவிடல். தவறாக பணம் செலுத்தாதபடி வாடிக்கையாளருக்கு ஒப்பந்த மீறுகைக்கும் ஒப்பந்த மீறுகை என்று ஒரு குற்றம், கான்ட்ராக்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்த மீறுகை, நிலைமாறல் அல்லது சிவில் அவதூறுக்கும் பொறுப்பாகி நட்டங்கள் செலுத்த வேண்டி ஏற்படலாம். இதுல ரெண்டு பிரச்சனை வங்கிக்கு வரப்போகுது. இப்படி செய்ய ஒன்று பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், மற்றது டோட் ஆஃப் கன்வர்ஷன் அல்லது சிவில் அவதூறு வருது, பொறுப்பாகி நட்டங்கள் செலுத்த வேண்டி ஏற்படும். அதுக்கு ஒரு வழக்கு பேக்கர் வர்சஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேங்க் 1958. வாடிக்கையாளர் ஒரு வர்த்தகர் இல்லாத போது அவருக்கு பெயரளவு நட்டவீடு வழங்கப்படலாம். நோமினல். அப்ப ஒரு வாடிக்கையாளர் இப்படியான பிரச்சனை ஒரு பர்சனல் கஸ்டமர் வாடிக்கையாளர் வர்த்தகர் இல்லாத போது அவருக்கு பெயரளவு நோமினல் நட்டவீடு வழங்கலாம். அதுக்கு ஒரு வழக்கு ஜிப்சன் வர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட். வாடிக்கையாளர் ஒரு வர்த்தகராயின் கணிசமான நட்டங்களை கூறலாம். வர்த்தக இழப்பு, பெயருக்கான பாதிப்பு போன்றவற்றுக்கு நட்டங்கள் கூறப்படலாம். அப்ப அந்த காசோல திரும்பினதுக்கு மட்டுமில்லை, இதுல வர்த்தகரண்டைக்கு அவற்ற பெயர் சிறுதானே, அவற்ற பெயருக்கு அவற்ற கடையின் பெயரோ அவருக்கு இழப்பு. அதாவது பிசினஸ் லாஸ் இதில் எல்லாத்துக்கும் நட்டங்கள் கூறப்படலாம். ஒரு காசோலையின் உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு. அடுத்தது வங்கிக்கு ஏற்படக்கூடிய பொறுப்பு, மூன்றாவது வகை பொறுப்பு. காசோலையின் உண்மையான, அதாவது கொடுப்பனவு செய்கிற வங்கிக்கு உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு. பொதுச்சட்ட விதிக்கு அமைய உரிமை இல்லாதவருக்கு பணம் செலுத்தினால் உண்மையான உரித்தாளிக்கு வங்கி நிலைமாறலுக்கு பொறுப்பாளியாக வேண்டி வரலாம். சரிதானே? உண்மையான உரித்தாளிக்கு வங்கி நிலைமாறலுக்கு, அதாவது பொதுச்சட்ட விதிக்கமைய உரிமை இல்லாதவருக்கு பணம் செலுத்தினால் உண்மையான உரித்தாளிக்கு வங்கி நிலைமாறலுக்கு பொறுப்பாளியாக வரலாம். வங்கி வைத்திருப்பவனுக்கு நம்பிக்கையிலும் அதை வைத்திருப்பவரின் உரித்தின் குறைபாட்டினை அறியாத போதும் கொடுப்பனவு செய்திருப்பின் காசோலைக்கு உரிய முறையில் பணம் செலுத்தப்பட்டதாக கருதப்படும். இதுல சில பாதுகாப்பு இருக்குது வங்கிக்கு. இப்ப என்றால் எப்படின்னு சொன்னா, வங்கி வைத்திருப்பது, அதாவது ஹோல்டருக்கு நம்பிக்கையிலும் அதை வைத்திருப்பவரின் உரித்தின் குறைபாட்டினை அறியாத போதும், அந்த டைட்டில் டிஃபெக்ட் தெரியாம இருக்க உரிய முறையில பணம் செலுத்தப்பட்டதா கொள்ளப்படுது. இப்ப இந்த முறையில நம்பிக்கையிலும் அதை வைத்திருப்பவரின் உரித்தின் குறைபாட்டினை அறியாத போதும் கொடுப்பனவு செய்திருந்தா இந்த பேயிங் பேங்குக்கு பிரச்சனை இல்லை, உரிய முறையில் சென்றதா கருதப்படும். அடுத்த பேயிங் பேங்குக்கு ஒப்பந்த மீறுகைக்கு புறம்பாக அவதூறுக்கான நட்டங்களை வாடிக்கையாளர் கூற முடியும். ஒப்பந்த மீறுகை, அதை நாங்க பார்த்தாங்க, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் புறம்பா அவதூறு சரிதானே வாடிக்கையாளர் கூற முடியும். பொதுச்சட்டத்தில் ஒருவரின் நற்பெயருக்கான அவதூறிற்கும் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு உள்ளது. அப்ப ஒரு பொதுச்சட்டத்தை சொல்லுதானே, ஒரு அவதூறுக்கும் நட்டங்களை கூற முடியும். பேயிங் பேங்க்ல இருந்து இந்த வகையாக கூற முடியும் நட்டங்களை. 4 விதமே நாங்க பார்த்துட்டோம். இன்னொன்று பேயிங் பேங்க் பிரச்சனை இருக்குது. ஒன்று தவறான முறையில கணக்க வைத்து, அதாவது பேமெண்ட் பிள்ளையா கொடுப்பனவு செய்த ஒன்று இருக்குது. 2வது பணம் பிள்ளையா கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை. அடுத்தது உண்மையான உரித்தாளிக்கான பொறுப்பு இருக்குது. அடுத்தது ஒப்பந்த மீறுகைக்கு
ஆனா அவதூறுக்கு இதெல்லாம் இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். அடுத்தது பணம் செலுத்தும் வங்கியாளருக்கான பாதுகாப்பு. இப்ப அதுல நாங்க பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் அவருக்குள்ள பொறுப்புகளை இப்ப பாதுகாப்பும் இருக்குத்தானே. அதுல வந்து பேயிங் பேங்க் உள்ள பாதுகாப்பு காலக்கிரமத்தில் கொடுப்பனவு செய்தல் பிரிவு 59 மாற்றுடைய செல்ல பிரிவு 59 இந்த பாதுகாப்பு கொடுக்கு. நன்னம்பிக்கையிலும் அவருக்குள்ள உரித்திலுள்ள குறை பற்றி அறியாத போது கொடுப்பனவு வங்கியினால் செய்யப்பட்டிருப்பேன். சில நன்னம்பிக்கைன்னு சில குட் ஃபெய்த் அந்த மாதிரி இந்த டைட்டில்னு சொல்றது. இந்த டைட்டில உள்ள டிஃபெக்டை பற்றி தெரியாம இருக்கேக்க பேமெண்ட் செய்திருக்கு. சரிதானே? வித் குட் ஃபெய்த் செய்யந்தால் வங்கிக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒன்று ஏ மோசடியான சாட்டுதலுக்கு எதிராக செலுத்தும் வங்கியாளர் பிரிவு 60. மோசடியான என்டோஸ்மெண்ட் சரிதானே சாட்டுதல் அதுக்கு எதிராக செலுத்தினா பிரிவு 60 வந்து பாதுகாப்பு கொடுக்குது. கொடுப்பனவு நன்னம்பிக்கையிலும் சாதாரண வங்கி அலுவல் நேரத்திலும் முறையிலும் செலுத்தப்பட்டிருந்தால் உண்மையான உறுத்தாளிக்கு எதிராக பாதுகாப்பை பெறுவார். அப்ப இந்த பிரிவு 60 பாதுகாப்பு கொடுக்குது. சாதாரண வங்கி அலுவலன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. ordinary course of business என்று சொல்லி கொடுக்கணும். சரிதானே? with good faith and ordinary course of business. குறுக்கு கோடப்பட்ட காசோலைகளுக்கான பாதுகாப்பு அது வந்து பிரிவு 79 என்பது இது முதலும் பார்த்திருக்கிறோம். காசோலைகளுக்கு நன்னம்பிக்கையுடனும் கவலை இனமின்றியும் அதுள்ள குறுக்கு கோடுகளுக்கு கொடுப்பனவு செய்தால் உண்மையான உறுத்தாளிக்கான பொறுப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பு கிடைக்கிறது. இதுல நன்னம்பிக்கையுடனும் கவலை இனமின்றியும் என்பது அடிக்கடி வந்து கொண்டு இருக்குது. இந்த பிரிவுகளை பலமாய் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இனி இதுல பார்த்தோம்னா பொறுப்பு பொது கோட்பாடுகள் விவாதங்கள், அதாவது சேகரிக்கும் மற்றும் பெருத்தும் வங்கிகளுக்கான வந்து பொதுவாக அவைக்குள்ள ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் லயபிலிட்டி இது ஒரு டிஸ்கஷன் என்று போட்டிருக்கிறது. கதைக்கிறேன் என்றால் பார்ப்போம். நீதிமன்றங்கள் வந்து இதுல வந்து நேரடியாக கேள்வி வராட்டியும் உங்களுக்கு வர்ற கேள்வியில நீங்க சில நேரத்துல ஆன்சர் பண்ணிக்க இந்த லோவில லொஜிக்கல ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிக்க சரியாக எடுக்க பார்க்கவே இருக்கணும். நீதிமன்றங்கள் வங்கிகளின் பொறுப்புகளை பின்வரும் அடிப்படையில் மதிப்பிடுகின்றன. நீதிமன்றம் எப்படி இந்த மதிப்பிடுது, ஒரு வழக்கு போய்க்க என்ன மாதிரி மதிப்பிடுதுன்னு முதலாவது நன்னம்பிக்கை இன் குட் ஃபெய்த், ஒரு பேமெண்ட் செய்ததோ கலெக்ட் பண்ணதோ இப்படி வேலை செய்தது பேங்க் பார்த்தோம். நன்னம்பிக்கை இன் குட் ஃபெய்த், கவலை இனம் இல்லாமல் இதுதானே வித்தவுட் நெக்லிஜென்ஸ், வணிகத்தின் சாதாரண போக்கில் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். இந்த மூன்று விஷயம் முக்கியமானது. ஒன்று நன்னம்பிக்கை, கவலை இனம் இல்லாமல், வணிகத்தின் சாதாரண போக்கில். வங்கிகளுக்கான பொறுப்பு காசோலை சேகரிப்பு மற்றும் கொடுப்பன விடயங்களில் அதிகாரமற்றது, மோசடி அல்லது திருடப்பட்டதற்கானதாக இருக்கும். பேங்குக்குள்ள லயபிலிட்டி பொறுப்பு வந்து எங்க வருது என்றால் காசோலை கலெக்ஷன் மற்றது கொடுப்பன பேமெண்ட் செய்யற விஷயங்கள்ல ஒத்தாரிட்டி இல்லாம செய்யறது அல்லது மோசடியானது அல்லது திருடப்பட்டாரும் களவெடுத்த காசோலை உணர்ந்ததில் தானே வருது. இந்த தேவைப்பாடுகளான நன்னம்பிக்கை மற்றும் கவலையினமின்றி செயல்படல் என்ற நியமங்களை பேணினால் பெரும்பாலான வழக்குகளில் வங்கிகள் பொறுப்பாக மாட்டலாம். இது முக்கியம். இது இந்த மூன்று விஷயங்களையும் வங்கி சரியாக செய்தால், நன்னம்பிக்கை, கவலை இனம் இல்லாமல், வணிகத்தின் சாதாரண போக்கில செயல்பட்டால் வங்கிகள் பெரும்பாலான வழக்குகள்ல பொறுப்புக்கு உள்ளாக மாட்டாது. நன்னம்பிக்கை அப்ப குட் ஃபெய்த் வந்து கட்டளை சட்ட பிரிவு 92 விடயம் நேர்மையாக செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். நன்னம்பிக்கை என்று சொல்றது விடயம் நேர்மையாக செய்யப்பட்டிருத்தல். அது ரெண்டு வழக்கு இருக்கு, பேக்கர் வெர்சஸ் பார்க்லேஸ் பேங்க், மற்றது பஃபெல் வெர்சஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இதுல எக்ஸெப்ஷன் வழக்கு இருக்குது. இந்த ரெண்டு வழக்கிலையும் சொல்லி இருக்குது வங்கிகள் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படவில்லை என்பது. எக்ஸெப்ஷன் தானே லோரி வெர்சஸ் காமன்வெல்த் ட்ரேடிங் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, பேங்க் ஆஃப் ஃபெடரல் வெர்சஸ் டொரங்கே என்ற வழக்கு 1980 கனடியன் வழக்கு, மிக அண்மித்த வழக்கு.
கவனையினமின்றி வித்தவுட் நெகிலிஜென்ஸ் என்றது சேகரிக்கும் வங்கி தனது வாடிக்கையாளருக்காக காசோலைகளை சேகரிக்கிறது. சேகரிக்கும் வங்கி தனது வாடிக்கையாளருக்காக காசோலை சேகரிக்கிறது. ஆனால் சட்டம் நியதி கடமையை காசோலையின் உண்மையான உரிமையாளரின் அக்கறை நோக்கியே அமல்படுத்துகிறது. ஆனா கலெக்டிங் பேங்க் வந்து தன் கஸ்டமருக்காண்டுத்தான் காசோலையை சேகரிக்குது. சட்டம் பார்க்குதுன்னு என்றால் அந்த காசோலையின் உண்மையான உரித்தாளரின் இன்ட்ரெஸ்ட பற்றி தான் பார்க்குது. இதுல பார்த்தோம்னா சேகரிக்கும் வங்கியின் வாடிக்கையாளரின் அக்கறையை கருதும் போது கட்டாயமானதல்ல. சேகரிக்கும் வங்கியின் வாடிக்கையாளர் அக்கறையை பார்க்க அது கட்டாயமானதல்ல, புறக்கணிக்கப்படும். உண்மையான உரிமையாளர் சேகரிக்கும் வங்கிக்கு எதிராக நிலைமாறலுக்கு வழக்கெடுக்கையில் சட்டபூர்வமாக பாதுகாப்பு கவலையினம் இருக்கவில்லை என்று நிரூபிக்கும் சுமை சேகரிக்கும் வங்கியை சாகிறது. இப்ப சேகரிக்கும் வங்கிக்குள்ள பிரச்சனை, சேகரிக்கும் வங்கி கவலையினம் என்று செயல்பட்டது என்று சொல்லி வழக்கில நிரூபிக்கிற பொறுப்பு சேகரிக்கும் வங்கிக்குத்தான் இருக்கு. சரிதானே? இது ரெண்டு பிரச்சனை இருக்கு. பாப்போம். என்னண்டா, சேகரிக்கும் வங்கிக்கு எதிராக இந்த காசோலையின் உண்மையான உரித்தாளி வழக்கு போட்டார் என்றால் சேகரிக்கும் வங்கி கவலையினமாக செயல்பட்டதுன்னு சொல்லி வழக்கு போட்டார். சேகரிக்கும் வங்கி வந்து நீதிமன்றத்துல சொல்லணும், இல்ல நான் சரியாத்தான் கவலையினம் என்று செயல்பட்டிருக்கிறேன் என்று. அப்படி கவலையினம் என்று செயல்பட்டதுன்றதை நிரூபிக்கிற பொறுப்பு சேகரிக்கும் வங்கிய சாருது. எனினும் வாடிக்கையாளர் கொடுப்பனவு செய்த வங்கி இது மாறி வருது. இப்ப பேயிங் பேங்கை பொறுத்தவரையில மற்ற மாதிரி வருது. கொடுப்பனவு செய்த வங்கி கவலையினம் என்று செயல்பட்டது வழக்கிடுவராயும் கவலை இனத்தை நிரூபிக்கும் சுமை அவர் மீதான். பேயிங் பேங்க் வந்து கவலை இனமின்றி செயற்பட்டது என்று சொல்லி வாடிக்கையாளர் வழக்கு போட்டா அப்படியான சந்தர்ப்பத்துல பேயிங் பேங்க் கவலை இனம் என்று செயற்பட்டது நிரூபிக்கிற சுமை வந்து வாடிக்கையாளர் சார்ந்தது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சேகரிக்கும் பேங்க் கவலை இனம் என்று சொன்னா அந்த கவலை இனம் என்று செயல்பட்டது சேகரிக்கும் பேங்க் வந்து நிரூபிக்கணும். கொடுப்பனவு செய்த வங்கி கவலையினம் என்று செயல்பட்டது என்று யாரும் வாடிக்கையாளர் சொன்னா அது கவலையினம் என்று செயல்பட்டது என்றதை வாடிக்கையாளர் நிரூபிக்க வேண்டும். அதுக்கு வழக்கும் இருக்குது. சிலங்கூர் யுனைடெட் ரப்பர் எஸ்டேட் லிமிடெட் வெர்சஸ் கிரெடாக் என்ற வழக்கு, மற்ற கார்பெண்டர்ஸ் கம்பெனி வெர்சஸ் பிரிட்டிஷ் மியூச்சுவல் பேங்கிங் கம்பெனி. வங்கிகளின் செயல்பாடு கவலையினமானது அல்லது இல்லையா என்பதை முடிவு செய்ய நீதிமன்றம் பின்வரும் அவதானங்களை செய்தது. இது ஒரு நோட்ஸ் நம்பரை சேர்த்துக்கிறேன்டா உங்களுக்கு எழுதிக்க ஏதாவது எழுதக்கூடிய மாதிரி. எது கவலையினம் அல்லது கவலையினமற்றது என தீர்மானிக்க பொதுவான விதிகளை அல்லது கூற்றுக்களை இடுவது சாத்தியமற்றது. இதுதானே. அப்ப இது கவலையினம் அல்லது கவலையினமற்றது என தீர்மானிக்க பொதுவான விதிகளை அல்லது கூற்றுக்களை இடுவது சாத்தியமற்றது. ஒவ்வொரு வழக்கும் அதன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தீர்மானிக்கப்படும். இப்ப இதுக்கு சொல்லப்படுது கமிஷனர் ஆஃப் டாக்ஸேஷன் வெர்சஸ் இங்கிலீஷ் ஸ்காட்டிஷ் ஆஸ்திரேலிய பேங்க். இது எப்படி தீர்மானிக்கின்ற ஒரு வழக்கை பற்றி தான் தீர்மானிக்க வேணும், கவலையினமா கவலையினமற்றதுன்னு சொல்லி. இதுல நியாயமான கவனம் மற்றும் திறமை என்பது வங்கியாளருக்கு ஏற்புடைய நியமங்கள் ஆகும். நியாயமான கவனம், ஸ்டாண்டர்ட் கேர்னு முந்தி பார்த்தாங்க. ஸ்டாண்டர்ட் கேர், நியாயமான கவனம் மற்றும் திறமை என்பது வங்கியாளருக்கு ஏற்புடைய நியமங்கள். கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படும் காசோலை தொடர்பில் தாமதம் என்று தீர்மானிக்க வேண்டியுள்ளது மற்றும் எந்த செயல்பாடு வழமைக்கு மாறானது அல்லது சாதாரண வியாபார செயல்பாட்டுக்கு வெளியேயானது. இதுல பேங்குக்கும் பிரச்சனை இருக்குது. கொடுப்பனவுக்கு செயற்படுற காசோலை வந்து டிலே இல்லாம டிசிஷன் எடுக்க வேணும், வச்சு பார்த்து கொண்டு இருக்க இல்லாது. அது நீதிமன்றம் அதை தீர்மானிக்கும். சரிதானே. ஒவ்வொரு காசோலையையும் முற்றிலுமாக அதன் வரலாற்றை விசாரிப்பது என்பது வங்கி வியாபாரத்தை சாத்தியமற்றதாகும். வாடிக்கையாளர் வங்கியை விட்டு அடிக்கடி செல்வார். அப்ப இதுல வந்து ஒவ்வொரு காசோலை வரைக்கையும் பேமெண்ட்டுக்கு கலெக்ஷன் வரைக்க பேங்க் வந்து அதை முற்றிலும் அந்த வரலாற்றை பார்க்கறது சாத்தியமற்றதுன்னு சொல்லி இப்படியான நிலைமைகளையும் நீதிமன்றம் கவனத்துல கொள்ளும். வங்கி உத்தியோகத்தர்கள் துப்பறிவாளர்களின் பாத்திரத்தை செய்ய வேண்டியதில்லை. வங்கி உத்தியோகத்தர்கள் தமது கடமையை செய்யும் போது அசாதாரணமான சந்தேகம் கொண்டிருக்க வேண்டியது இல்லை. சரி, வங்கி உத்தியோகத்தர்கள்
நமது கடமையை செய்யும்போது அசாதாரணமான சந்தேகம் கொண்டிருக்க வேண்டியது இல்லை. சாதாரணமாக பார்த்தா டவுட் இருந்தா அசாதாரணம் சொல்லுது. இதுல வந்து நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுது ஒரு தீர்ப்புக்கு வரைக்கும். வங்கிக்கு வாடிக்கையாளர்களின் வரலாற்றை தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கடமை இல்லை. வங்கி வாடிக்கையாளர் வரலாற்றை தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கடமை இல்லை. ஒரு வழக்கு போய்க்கு நீதிமன்றம் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுதுன்னு சொல்லித்தான் செய்யப்படுது. அதாவது வங்கிகள் செயற்பாடு கவலையினமானதா இல்லையான்றதை முடிவு செய்ய நீதிமன்றம் பின்வரும் அவதானங்களை செய்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இப்பாகம் உடன் உதவும் கவலையினம், அதாவது கண்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் என்ற ஒன்று இருக்குது. இது வந்து வங்கிகளை பாதுகாக்குது. இந்த கண்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் வந்து உடன் உதவும் கவலையினம் அல்லது பங்களிக்கும் கவலையினம். லிப்பின் கவர்மெண்ட் வெர்சஸ் கார்ப் மாலே லிமிடெட் என்று ஒரு 1991, அதாவது மிகவும் அண்மித்த வழக்கு. இந்த வழக்கில் ஒரு பணிப்பாளர் நேர்மையற்ற பயணப்படி கோரியை கம்பெனிக்கு சமர்ப்பித்திருந்தார். நிறுவனம் அவர் கையொப்பம்னு ஒருவராக இருந்தும் அவரின் நேர்மையின்மையை வங்கிக்கு அறிவிக்கவில்லை. இது கம்பெனியின் கவலையினமாகும். இதுல வந்து இந்த வழக்கில இந்த ஒரு டிரெக்டர் தான் அவர் வந்து அவற்றை டிராவலிங் கிளைமை வந்து ஒரு ஒனஸ்ட் இல்லாத கிளைம்களை சப்மிட் பண்றார். அப்படி இருந்த ஒருவரை டிரெக்டரா வச்சுக்கொண்டு அவர் காசோலையில கையெழுத்து போடைக்க அவர் ஒனஸ்ட் இல்லாத ஆளுன்றதை வச்சுக்கொண்டும் வங்கிக்கு அறிவிக்காம இருந்து கொண்டு பிளவந்த அப்புறம் வங்கியில பிளவடிக்க வலிக்கிட்டால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படையில்லை. அது வந்து கண்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் என்பதுக்குள்ள வருகுது. அப்போ வங்கி பொறுப்பல்லான்னு வருது. வாடிக்கையாளரின் கவலையினம் மற்றும் தடுக்கப்படுதல், நெக்லிஜென்ஸ் எஸ்ட்ரோபல், தடுக்கப்படுதல் சொல்றது. வாடிக்கையாளர் கவலையினமா இருந்துட்டு ஒரு அதாலபார செயல்பாடுகளை பேசாம இருக்கிறது கவலையினமா. பிறகு அவர் வந்து வங்கி செய்த செயல்களை வந்து அவரால் தடுக்க முடியாது, எஸ்ட்ரோபல். பல வழக்குகளில் வாடிக்கையாளரின் செயல்பாடு வங்கி அதன் ஆணையை மேவி காசோலைக்கு கொடுப்பனவு செய்தது என்பதை நிச்சயப்படுத்துவதை தவிர்க்கிறது. பல வழக்குகளில் வாடிக்கையாளரின் செயல்பாடு வங்கி அதன் ஆணையை மேவி காசோலைக்கு கொடுப்பனவு செய்தது என்பதை நிச்சயப்படுத்துவதை தவிர்க்கிறது. அது பேங்க் இந்த பேமெண்ட் தனக்கு கொடுத்த அத்தாரிட்டியை மீறி பேங்க் செயல்பட்டது என்றதை ப்ரூவ் பண்ணி இல்லாது என்றால் வாடிக்கையாளர் செயல்பாடு அப்படி இருக்குது. இந்த கேஸ்கள்ல போயிருக்கு. காசோலை கொடுப்பனவுக்கு முன் அது நேர்மையானதெனவும் கையொப்பம் சரியானதெனவும் வாடிக்கையாளர் நிச்சயப்படுத்துவாராயின் பின்னர் அது கையொப்பம் மோசடி செய்யப்பட்டது அல்லது காசோலை முறையற்றது என குற்றம் சாட்டுவதிலிருந்து அவர் தவிர்க்கப்படுகிறார். காசுகள் செக் எல்லாம் வந்து பே பண்ண போட்டு கொண்டு போகுது. கஸ்டமர் பேசாம இருக்கிறார், இல்ல அவரோட கேட்க பேசாம ஓகேன்னு இருக்கிறார். பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு கட்டத்துல வந்து தான் கையெழுத்து போட இல்லையா அல்லது தான் கொடுக்க இல்லைன்னு சொல்லி செய்யலாது என்று அவர் தடுக்கப்படுகிறார் எஸ்ட்ரோபல் விதியின்படி. அதுல 2 வழக்கு, பிரவுன் versus வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட், கிரீன்வுட் versus மார்டின் பேங்க் லிமிடெட் ஒரு முக்கியமான வழக்கு. இப்ப இந்த செக்ஸ்ல வந்து லோன் ரேட்டிங் செக்ஸ்ல கடைசியாக இதுல அவ்வளவு கேள்வி நடந்து கேள்வி இருந்தாலும் இந்த லோ புக்லயே இருக்கிறபடியே நான் இந்த செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸை போட்டிருக்கேன். எந்த சந்தர்ப்பத்துல என்ன வகையான செக் ரிட்டர்ன் ரிமார்க்ஸ் பாவிக்க வேண்டும். பிழையான காசோலை திருப்பல் குறிப்புகளை எழுதினால் அல்ல ரிட்டர்ன் ரிமார்க்ஸை பாவிச்சா வங்கிகள் வந்து வாடிக்கையாளருக்கு வந்து அவதூறுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி சரியான செய்யணும். இப்ப லங்கா கிளியர் லிமிடெட் வந்து வரையறத்திற்கு என்னன்னு சொல்லி குறைச்சிருக்கு. நிறைய இருந்த ரிமார்க்ஸ் இப்ப குறைச்சிருக்கு. அப்ப அதை நாங்க மேலோட்டமா டக்குன்னு பார்த்து கொண்டு போறேன். விளைவுகள் இன்னும் தீர்வையாகவில்லை. எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட் பார்த்திருப்பீங்க. எஃபெக்ட்ஸ் நாட் தமிழ்ல போட்டா இங்கிலீஷ் பாவிக்கிறோம் கூட. எஃபெக்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட் எந்தெந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கிறேன்னு சொன்னால், வைப்பிலிடப்பட்ட காசோலைகள் சேகரிக்க அனுப்பப்பட்டுள்ள போது, டிபாசிட் பண்ண செக்ஸ் வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு.
தீர்வையில் உள்ள போது இந்த கலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் தற்போதுதான் தீர்வைக்கல சேர்வு கிடைக்கப்பட்டுள்ள போது இப்பதான் ஒரு பக்கத்துல செக்க போட்டு மற்ற பக்கம் காசு எழுதின செக் எழுதினாருண்டா டிஎன்ஆர் என்று போடுறது. ஃபண்ட்ஸ் அட்டாச்ட். இந்த ஃபண்ட்ஸ் அட்டாச்ட்ன்றது நாங்க அங்கால இன்னொரு அடுத்த சப்ஜெக்ட் மூன்று போய்க்க படிப்போம். முக்கியமானது வேற முதல்ல பார்ப்போம். ப்ரோஹிபிட்டரி நோட்டீஸ் எல்லாம் பெறும் அதுகளுக்குள்ள இந்த வருகுது. ஃபண்ட்ஸ் அட்டாச்ட்னு சொல்றது உள்நாட்டு ரெவரி திணைக்களத்திடமிருந்தான அறிவித்தல் கிடைத்த வேளை கணக்கில் போதிய நிலுவையின்மை. இங்கிலாந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டேக்ஸ் கட்டாட்டி டிஃபால்ட் ஆயிருந்தால் பேங்குக்கு அவற்றை அக்கௌண்ட்ல வந்து பிளாக் பண்ணும். இந்த அக்கௌண்ட்டுக்கு அறிவிச்சு அந்த காசை வட்டி அனுப்ப சொல்லும். இவ்வளவு வட்டி இருக்கு அல்லது அந்த அக்கௌண்ட்டை முற்றத்தை சொல்லும். அந்த நேரத்துல அந்த காசு போதுமான இல்லாட்டி இந்த ரிமார்க்கோட கணக்கை நிறுத்தி வைக்கும். அந்த நேரத்துல வார காசோலைகள் கஸ்டமர் இந்த ரிமார்க்கோட திருப்பி அனுப்பப்படும். ஃபண்ட்ஸ் அட்டாச்ட். ஒரு தீர்ப்பு கடனுக்காக நீதிமன்றத்தில் இருந்தான கட்டளை, அதாவது ஜட்மெண்ட் டெப்ட் என்று சொல்றது தீர்ப்பு கடன். ஜட்மெண்ட் டெப்டுக்காக நீதிமன்றத்துல இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கு, ஒரு ஹிட் ஒன்று வந்திருக்கு. அப்ப அக்கௌண்ட் நிறுத்தப்பட்டு இருக்கும். அந்த நீதிமன்றம் ஒரு ஒரு கணக்குல இருந்து இவ்வளவு காசை யாருக்கு செலுத்த சொல்லி வந்திருக்க, காசு அங்க இல்லாட்டி அல்லது காசு இருந்தா அந்த கணக்கு நிறுத்தப்பட்டு இருக்கும். அந்த இதுல வர வேறு காசோலைகள் இப்படித்தான் திருப்பப்படும். ஃபண்ட்ஸ் அட்டாச்ட். நீதிமன்றம் கணக்கின் நீதியை தடுத்து நிறுத்துவது. கணக்கு அந்த அதை வந்து ஏதாவது தேவைக்கு நிறுத்த சொல்லி சொல்லலாம். நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு. நீதிமன்றம் இன்டரிம் ஆர்டர்னு சொல்லி இன்ஜங்ஷன் என்று சொல்றாங்க. இடைக்கால தடை உத்தரவு கணக்கின் நிலுவை பகிர்வதை தடுக்கிறது அப்படின்னு நிப்பாட்ட சொல்லி சொல்றப்ப இந்த 4 வகையான ரீசன் இருக்கேக்குள்ள ஃபண்ட்ஸ் அட்டாச்ட்னு திருப்பப்படும். ரிஃபர் டு ட்ரோவர்ன்றது கணக்குல போதுவ நிலுவை இருக்காத போது ரிஃபர் டு ட்ரோவர் என்று சொல்றது. அது நேரடியாக மொழிபெயர்த்தா லாட்சியத்துல இருந்து வேணாம் அப்படி என்றதில்லை. இதை வந்து அவருக்கும் தெரியும். நாங்க நேரடியாக சொல்றோம். நீங்க போய் காசோலைய காசுல இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ரிஃபர் டு ட்ரோவர்ண்டா தெரியும், எல்லாருக்கும் தெரியும் காசு இல்லைன்னு. நாங்க சொல்லல, நீங்க விரைந்தவர்கிட்ட போய் கேளுங்கோண்டதுதான். மாற்றல் இருக்குன்னு ஃபண்ட்ஸ் இன் டிரான்சிஷன் என்று சொல்லி இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எழுதுற செக்ஸ் வந்து ரிஃபர் டு ட்ரோவர் திருப்புற இல்லை, ஃபண்ட்ஸ் இன் டிரான்சிஷன் திருப்புறது. எல்லா ட்ரெஷரியில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ஃபண்ட்ஸ் இன்னும் வந்து சேரே இல்லை சொல்றது தான் அது ஃபண்ட்ஸ் இன் டிரான்சிஷன் வந்தோண்டு இருக்குது. பட் அது ஆல்ட்ரேஷன் நாட் கன்ஃபர்ம்ட் பை ட்ரோவர். அது உங்களுக்கு தெரியும். காசோலையின் முக்கிய திருத்தங்கள் வேறெந்தவரை உறுதிப்படுத்தப்படாது. பித்து எழுதியப்பட்ட காசோலை அது போஸ்ட்-டேட்டட் செக். செக் இன்கம்ப்ளீட். காசோலையின் ஏதாவது ஒரு விடயம் விடப்பட்டிருக்கு. எது? திகதி, பெறுநரின் பெயர், தொகை எழுத்தில், தொகை இலக்கத்தில் வேறெந்தொரு பெயர். காசோலை ஒழுங்கற்று வரையப்பட்டுள்ளது. செக் irregularly drawn. irregularly drawn பே என்ற இடத்த கேஷ் எழுதி போட்டு அங்கால பேரர் அந்த பே கேஷ் ஓ பேர வெட்டுறது, ஓர்டர் ஆக்குறது அப்படின்னா அது irregularly drawn. பே கேஷ் போட்டு அங்கால பேர வெட்டி விட்டா ஓர்டர் வந்துடும். அப்ப அது irregularly drawn. அது பே பண்ணி இல்லாது. காசோலை ஆணைப்பத்திரத்துக்கு அமைய வரையப்படவில்லை. செக் not drawn in accordance with mandate. செக் not drawn in accordance with mandate. ஆணைப்பத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒப்பமிட வேண்டி இருக்கையில் காசோலை வரைய அனுமதிக்கப்பட்டவர்கள் அதன்படி செயல்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத வரையப்பட்ட காசோலை இக்குறிப்பிடம் திருப்பப்படும். இப்ப 2 பேர் கையெழுத்து வச்சிருக்கீங்க, 3 பேர் கையெழுத்து வைக்கணும் அப்படி என்றெல்லாம் இருக்கேக்குள்ள அல்லது வேற ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க, அதன்படி இல்லாமல் கையெழுத்து வச்சிருந்தா இப்படி திருப்பப்படும். காசோலை பல வங்கிகளுக்கு குறிக்கப்படுவது. செக் cross to more than one bank. இந்த மாற்றுண்டியல் சட்டம் பிரிவு 79 படி வங்கி மற்றதன் முகவர் இல்லாத இடத்து 2 வங்கிகளால் குறிப்பிடப்படும் காசோலை திரும்ப அனுமதிக்கிறது. இதுக்கு பயன்படுகிறது. இது தெரிஞ்ச விஷயம். வேறந்தவரின் கையொப்பம் மாதிரி ஒப்பத்தின் சிக்னேச்சர் டிவர்ஸ் அந்த எங்கள்கிட்ட ஸ்பெசிமென்ல இருந்து வித்தியாசமா இருக்கேக்க. அக்கவுண்ட் க்ளோஸ்ட் அது தெரிஞ்சது. வரைந்தவரின் அறிவுறுத்தல் செயல்பாட்டில்லை. ட்ரோவர்ஸ் மெண்டேட் டிட்டர்மைண்டட். அதுக்குரிய காரணங்கள் இதுல இருக்குது. காசோலைகளுக்கு கொடுப்பனவு செய்வதற்கான அதிகாரம்
சட்ட செயல்பாட்டினால் பின்வரும் சந்தர்ப்பங்களில் தீர்மானிக்கப்படுது. காசோலை கொடுப்பதற்கு அதிகாரம் சட்ட செயல்பாட்டினால் லீகல் ஆக்ஷன் பின்வரும் செயல்பாட்டு சந்தர்ப்பங்கள் தீர்மானிக்கிறது. ஒன்று, வாடிக்கையாளரின் வங்குரோத்து அறிவித்தல் அல்லது வரையறுக்கப்பட்ட கம்பெனியாயின் அதன் கலைப்புக்கான அறிவித்தல். இப்ப வங்குரோத்து அறிவித்தல் என்ற பேங்க்ரப்சி நோட்டீஸ் அல்லது கலைப்பு கண்ட கம்பெனி என்று லிக்விடேஷன் நோட்டீஸ் இப்படி ஒன்று கிடைக்கப்படுற நேரத்தில் வரைந்தவரின் மனநிலை பாதிக்கப்பட்டதான அறிவித்தல். சரிதானே? செக்க வரைந்தவரின் மனநிலை பாதிக்கப்படுறது என்ன சொல்றதுக்கு இன்சென் என்று சொல்றது. இன்சென் மனநிலை பாதிக்கப்படுறது. வாடிக்கையாளரால் வரவு நிலுவை ஒரு சாட்டுதல் செய்யப்பட்டுள்ளதான அறிவித்தல். அது இன்னொருவருக்கு சாட்டுதல் செய்யப்பட்டிருக்கேக்கல அதான அறிவித்தல் கிடைக்கப்பறிக்க அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இன்னொரு சாட்டு செய்யப்பட்ட அறிக்கைக்குல இது நிறுத்தப்படுகிறது. வாடிக்கையாளர் ஒரு நம்பிக்கை மீறலை செய்வதாக நம்ப தகுந்த அறிவித்தல் கிடைத்திருப்பது. ஒரு நம்பிக்கை மீறல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறிவித்தல் கிடைக்கல அந்த பிரச்சனை வருது. அப்ப மெண்டேட் கணக்குல உள்ள இது இந்த 4 காரணங்கள் வரைக்கும் இந்த ரிமார்க் பாவிக்கப்படும். பெர்னர் புறப்பிப்பொழிவு அது சாதாரண விஷயம். பேஸ் என்டோஸ்மெண்ட் இரெகுலர் என்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பெர்னரின் புறப்பிப்பு தெளிவில்லை. பேஸ் என்டோஸ்மெண்ட் எலிஜிபிள் அது தெரியும். பெர்னர் புறப்பிப்பு பேஸ் என்டோஸ்மெண்ட் ரிக்வயர்ட் அது தெரியும். குறியீடு தவிர என்கோடிங் எரர் இப்ப அந்த கிளியரிங் சிஸ்டம் வரைக்கும் காசோல தொகை பிழையாக என்கோட் பண்ணப்பட்டிருந்தா இப்ப ஸ்கேன்ல தானே செய்யறது. இருந்தாலும் தொகையை டைப் பண்ணிக்கல பிழையாவிட்டா அது பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர். காசோலை வரைந்தவரால் முழுமையான தகவலுடன் குழப்பம் இல்லாத அறிவித்தல் கொடுப்பது வழங்கப்பட்டிருக்கும் போது, அதாவது முழுமையான தகவலுடன் குழப்பம் இல்லாத அறிவித்தல் கொடுப்பது வழங்கப்பட்டிருக்க பேமெண்ட் ஸ்டாப் பை ட்ரோவர். இல்ல பிறந்தவரின் உறுதிப்படுத்தல் கிடைக்கும் வரை கொடுப்பனோ பீட் போடப்பட்டிருக்கிறது. பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன். இது பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா பேமெண்ட் போன்ல சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல சரியா, அதுக்கு எழுத்துல சரியா கொடுக்க வேணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்றால் இதுல போடுற விளக்கங்கள் நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்துல போய் வாங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேணும். அப்ப எழுதுற குறிப்புகள் ரிட்டர்ன் ரிமார்க் சரியானதாக இருக்க வேணும். பின்வரும் ஏதாவது நிகழ்வின் போது வங்கி காசோலை திருப்ப வேண்டி ஏற்படும் போது இந்த குறிப்பு பாதிக்கப்படும். கொடுப்ப நிறுத்த அறிவுறுத்தல் எழுத்தில் உறுதிப்படுத்தப்படாத போது, பூர்ணப்படுத்தப்படாத கொடுப்பனவு நிறுத்த அறிவுறுத்தல், காசோலையை சமர்ப்பிக்கும் நபரின் உரித்தில் ஏதாவது குறைபாடு பற்றி அறிவித்தது. அதாவது கேஷ் பேமெண்ட் கவுண்டர்ல இது சமர்ப்பிக்க ஒரு அவற்ற டைட்டில் ஏதாவது டிஃபெக்ட்னு சொல்லி ஒரு அறிவித்தல் கிடைக்க. அப்ப இந்த நேரங்கள்ல இப்படியானது வரும். பேமெண்ட் போஸ்ட்போன் பெண்டிங் ட்ரோவர்ஸ் கன்ஃபர்மேஷன் 3 விதக்கும் வரலாம். ஸ்டாப் பேமெண்ட் இடத்துல மற்றது சரியான ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்க, மற்றது சப்மிட் பண்ற ஆளுன்ற டைட்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால். வரவுகள் உறுதிப்படுத்தப்படவில்லை, கிரெடிட் நோட் வெரிஃபைட். இது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் சொல்றது, பெரும் ஆபத்தான அனைத்து வேலைகளில் இந்த குறிப்புடன் நிலுவையில்லா காசோலையை திருப்பப்படும். அநேகமா இப்ப பேங்க் திறந்திருக்கும். இப்ப லாக்டவுன் போட்டாச்சு. இன்றைக்கு லாக்டவுன் போட்டா நாளைக்கு வரப்போற காசோலை வங்கிகள் கூடுதலாக இருக்கிறத பே பண்ணணும், அல்லது வங்கிகள் திறந்தான் இருக்குது கிரெடிட் நோட் வெரிஃபைட் என்று சொல்லி திருப்புற வளமையும் இருக்கிறது. அப்ப இதுதான் லோ ரிலேட்டிங் டு செக்ஸ். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இது சம்பந்தமாக கேட்கிற கேள்விகளுக்கு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ஹிந்தி போச்சு, என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அநேகமாக நான் இதை ப்ரிப்பேர் பண்ணது பாஸ்ட் பேப்பர்ஸ் செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்க இருந்தா கேளுங்க. இல்ல லொகேஷன் வேறு இடத்துல செய்யறேன், ஏதாவது கம்யூனிகேஷன் பிரச்சனை அதுல ஏதாவது இருந்தா எனக்கு தெரியாது. நீங்க தான் கேட்டா தான் எனக்கு தெரியும். அதுல உள்ள ஷார்ட் கமிங்ஸ் பற்றி தெரியும். இந்த கிழமை அடுத்த கிழமையும்
ஒரு 1-2 வீக்ஸுக்கு வரையில அதான் கழிச்சுட்டு போயிடாது. இல்லைன்னா அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த சப்ஜெக்ட் வந்து பெராட்டி. இப்ப நான் இதுல இருந்து எக்ஸிட் ஆகி அடுத்தது இந்த இதில் எடுக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதான்னு யாரும் ஒரு ஆள் சொல்லுங்க. சொன்னாதான் நான் கண்டினியூ பண்ணும், இல்லாட்டி அதோட நிப்பாட்ட வேண்டி வரும் என்றால். Debt Recovery Special Provision Act number 4 of 1990. Screen okay ya தெரியுதா? ஆமாம். Right, okay. Right, thanks. Right. எனக்கு உண்மையில இயலாதான் இருந்தாலும் I have to complete the syllabus. Uh, 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க வங்கிகளால் கடன்களை வசூலித்தல், அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சொல்றது, சட்டத்தின் கீழ் கடன்களை அறவிடுவது, பெராட்டே எக்ஸிகியூஷன் என்று நீங்க பார்த்திருப்பீங்கள். பேங்க்கள் வந்து மோர்ட்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை வந்து இட் மே பி மூவபிள் ஓ இம்மூவபிள், பேங்க்கள் கோர்ட்ஸுக்கு போகாமல் அதை வித்து தங்களுடைய கடன்களை அறவிடக்கூடிய ஒரு வசதி இருக்குது. இதை பாய்க்கிறது. ஆனா இப்ப இந்த கொரோனா காலம் என்றபடியா கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காரு. சில பேங்க் செய்யுது. இப்ப பேப்பரில் நீங்க வாசிச்சிங்கன்னா தெரியும். முன்பு பாசையிலையும் வரும், வீரகேசரி பேப்பர்ல வரும், தமிழ்ல டெய்லி நியூஸ் வரும். இந்த இதுல உள்ளதுல ஒரு கஷ்டம் உண்டு இல்ல. இந்த இதை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா அங்க கேள்விய வந்து ஒரே மாதிரி தான் கேள்வி மாறி மாறி வருகுது. இதுண்ட அதுல சில இதுகளையும் 1-2 வழக்குகள் தான் இருக்குது, கேஸ்கள் இருக்கு. அதுலயும் பாடமாக்கி வச்சு கொண்டீங்கன்னா அதுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். ஆனா அந்த சட்டத்தை பற்றி தெரிய வேணும்னா தச்சமும் கேள்வி மாறினா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்ன்ற காட்டி அந்த பெராட்டேண்டா என்ன, பெராட்டேயின் படிமுறைகள் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, அதுல உள்ள சில நிபந்தனைகள் என்ன, இவ்வளவுதான் நாங்க பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சுருக்கி போட்டிருக்கேன். இந்த சட்டத்தை அப்படி இந்த லோவர் நேரடியா டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறபடியா சில நேரத்துக்கு கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கலாம். அதை பற்றி இல்லை, 2 நேரம் வாட்சிங்கண்டா விளாங்க. இப்ப பார்ப்போம். பெராட்டே எக்ஸிகியூஷன், அது வந்து லட்டின் வேர்ட் ஆகும். அடைமானதாரர், அதாவது மோர்கேஜ் என்று சொல்றது, அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை ப்ராப்பர்ட்டி ஒரு பொது ஏலத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லாது விற்கக்கூடிய அடைமானதாரரின் உரிமை பெராட்டே நிறைவேற்றம், பெராட்டே எக்ஸிகியூஷன் எனப்படும். சரிதானே? அடைமானதாரர் அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை ஒரு பொது ஏலத்தில் பப்ளிக் ஆக்ஷன் சட்ட நடவடிக்கைக்கு செல்லாது, அதாவது நீதிமன்றத்துக்கு போகாம விற்கக்கூடிய அடைமான உரிமை பெராட்டே நிறைவேற்றம் எனப்படும். 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டம் தான் இந்த சொல்லுது. கடன் தவணைகளை செலுத்த தவறும் கடனாளிகளை கையாள்வதில் ஒரு வங்கியாளருக்கு கிடைக்கக்கூடிய விரைவான மற்றும் எளிதான தீர்வு நடைமுறையை இந்த சட்டம் வழங்குது. சாரி, இதுல விரைவான எளிதான என்று சொன்னாலும் அப்படி விரைவு எளிதானது இல்லை. நான் இந்த பேங்க்ல நான் ரிகவரி இருந்த நான் இதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் நேரடியா அனுபவிச்சது தெரியும்.
ஆனா இந்த சட்டத்துல ஒரு நன்மை இருக்கு என்னென்றால் வாடிக்கையாளர்கள் அந்த கடன் எடுத்தவர் ஒரு நாளும் வரமாட்டேன். ஆனா இதை பாவிச்சு கொண்டு போய்க்க பிறகு வங்கியோட வருகினம் வளமைக்கு எழுத்துல விற்க போய் கடைசி நேரத்துல வருவினம் அநேகமான கேஸ்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடிய இருக்குது. இந்த சட்டத்துல உள்ள இந்த சட்டத்துக்கு வெளியில சொல்றேன், இந்த பேங்குல பாவிக்கைக்குள்ள வங்கிகள் பாவிக்கைக்குள்ள அந்த திருப்பி அவையே ஒரு தீர்வை கொண்டுறத காணக்கூடிய இருக்கு நடைமுறை. சரி, அதை பார்ப்போம். அது உங்களுக்கு கேள்வி வராட்டியும் நான் சொல்றேன், இந்த பிரியோசனத்தை சொன்னேன். ரைட், இப்ப பார்ப்போம். இந்த எழுதுன்னு சொன்னாலும் சாதனை சொல்லப்படுது விரைவான மற்றும் எழுதான தீர்வு நடவடிக்கை. நீதிமன்றத்துக்கு போய் எடுக்கிற காலத்தை விட இது இலகுவானது. இந்த உரிமையை ஆரம்பத்தில் அரசுக்கு சொந்தமான வங்கிகள் மட்டுமே அனுபவித்தன. 1938ஆம் ஆண்டின் 53ஆம் இலக்க இலங்கை வங்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 1920. இதுக்கு பிறகு இந்த 1990ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க சட்டத்தினால் வங்கிகள் கட்டளை கடன் மீட்பு சட்டத்தின் ஏற்பாடுகளால்தான், சிறப்பு ஏற்பாடு சட்டத்தின் மூலம்தான் 1990ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வருகிறது. வங்கி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கும் இந்த பெராட்ட உரிமை செய்யப்படுது. வங்கி சட்டத்துல பதிவு செய்யப்பட்ட அனைத்து வங்கிக்கும் இதுக்கு உரிமை இருக்குது. இந்த ரைட்ஸ் கொடுப்படுது, பெராட்டை எக்ஸிகியூஷன் ரைட்ஸ். பெராட்டை என்பது நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை தாக்கல் செய்யாமல் கடன் தவணைகளை செலுத்த தவறும் கடனாளிகளுக்கு வழங்கப்பட்ட முற்பணங்களை மீட்டெடுக்க அடமானம் பெற்ற சொத்துக்களை அசையும் அல்லது அசையாத விற்க வங்கிகளுக்கு வசதி அளிக்கும் ஒரு செயல். சரிதானே? பெராட்டை என்றா என்ன? நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை தாக்கல் செய்யாமல், அதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாமல் கடன் தவணைகளை செலுத்த தவறும் கடனாளிகளுக்கு வழங்கப்பட்ட முற்பணங்களை என்றா அவைக்கு வழங்கப்பட்ட லோனோ ஓடியோ அல்ல வேற ஃபெசிலிட்டியோ, சரிதானே, மீட்டெடுக்க அடமானம் செய்யப்பட்ட சொத்துக்களை விற்க வங்கிகளுக்கு வசதி இருக்கு செயல்முறை. பிறகு இதுல கொடுத்தாலும் இந்த வங்கிகள் கண்டபாட்டுக்கு எல்லாம் நடக்கவடிக்கை 2011ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 2011ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தால் திருத்தப்பட்டது. அது ஏனென்றா எல்லாத்தையும் விற்க வடிக்கிட்டது வங்கிகள் பெராட்டை என்ற உரிமை இருக்குத்தானே. அதால பாதிக்கப்பட்டது இந்த சிறிய சிறிய ஆக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறபடியா அரசாங்கம் திருத்தத்தை கொண்டது. ரூபாய் 5 மில்லியனுக்கு குறைவான எந்த ஒரு கடனையும் மீட்டெடுப்பதற்கு இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை வங்கிகளால் எடுக்க முடியாது. அதாவது 50 லட்சத்துக்கு குறைஞ்ச கடன், அதாவது குறைஞ்ச கடன் உள்ள இதுகளை எடுக்க முடியும். இந்த பெராட்டை ரைட்ஸை வங்கிகள் பாவிக்க முடியாது. இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சு, இது 50 லட்சத்துக்கு குறைவான, இது லீகல 50 லட்சத்துக்கு குறைவான. வங்கிகளால் கடன்களை மீட்டெடுப்பது, அதாவது சிறப்பு ஏற்பாடுகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சொல்றது, உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகளுக்கும் பொருந்தும். இந்த திருத்தத்தில் என்ன வருது என்றால் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ், இப்ப NSB மாதிரி அதற்குத்தானே, அதற்கும் பொருந்தும். வங்கிகளால் கடன்களை மீட்பது சிறப்பு ஏற்பாடு சட்டத்தின் கீழ் பெராட்டை உரிமைகளை நிறைவேற்றும் போது வங்கியின் இயக்குநர்கள் குழு செலுத்த தவறிய கடனுக்கு பதிலாக அடைமானம் வைத்திருக்கும் சொத்தை எடுத்துக் கொள்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அப்ப இதுல அந்த கடனுக்காண்டி என்ன செய்யுது, அந்த வங்கியின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு தீர்மானம், போர்ட் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணினா அந்த சொத்தை எடுக்கிறதுக்கு முதல் முக்கியமானது போர்ட் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணப்படும். சொத்தை எடுத்துக்கொண்ட பிறகு வங்கியின் பேரில் விற்பனை சான்றிதழ் நிறைவேற்றப்படும். அதாவது சர்டிபிகேட் ஆஃப் சேல் என்று சொல்றது. சொத்தை எடுத்துக்கொண்ட பிறகு ஆப்ஷன்ல போய் பேங்க் வித்தா பிறகு சர்டிபிகேட் ஆஃப் சேல் செய்யப்படும். மற்றும் நிலுவையுள்ள கடன் நிலுவைகளை மீட்க வங்கி சொத்தை ஏலமிடும். பேங்க் அதை வித்து கடனை அளவிட்டுக் கொள்ளும். பார்த்தோம்னா இதுக்கு பெராட்டை நிறைவேற்றலுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் என்று சொல்றது. எக்ஸெப்ஷன்ஸ் டு பெராட்டை எக்ஸிகியூஷன் நிறைவேற்றலுக்குள்ள விதிவிலக்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதுல 2 விதிவிலக்கள் இருக்குது முக்கியமானது. ஒன்று நாங்க முதல் பார்த்தோம்,
கடன் பெற்ற தொகையின் நிலுவை 5 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் சரிதானே. இதுக்கு பிறகு ஒரு திருத்தம் விட்டது என்றால் ஒரு கிளியர் இல்லை என்று சொல்லி திரும்ப ஒரு திருத்தம் விட்டது. இந்த 5 மில்லியன் என்றா என்ன அதை விளக்கமாக திருத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. கெசட் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் borrowed, பிரின்சிபல் அமௌண்ட் borrowed அதான் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன் என்றால் கடனாக பெற்ற தொகை சரிதானே. கடனாக பெற்ற தொகை பிரின்சிபல் அமௌண்ட் borrowed 5 மில்லியனுக்கு குறைந்தால் வங்கியில் பெறாட்டை உரிமையை செயல்படுத்த முடியாது. நீங்க பாவிக்கைக்கு இந்த சொல்லி பாவிக்கணும். கடனாக பெற்ற தொகை அது இங்கிலீஷ் வேர்டையும் பாவிச்சு கொள்ளுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் borrowed ஆக்ட் நம்பர் 19 of 2011 இது அப்படியே பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். எனினும் கடன் கட்ட தவறிய போது கடன் பெற்ற தொகை நிலுவையை கணக்கிடும் பொழுது சேர்ந்திருக்கும் வட்டி தண்டனை வட்டி என்பன கருத்தில் சேர்த்துக் கொள்ளப்படலாகாது. அப்ப அந்த கடன் கடன் கட்டாம இருந்த தொகையை கணக்கு போடக்குள்ள அதிന്റെ அவுட்ஸ்டாண்டிங்கை மட்டும்தான் பார்க்க வேணும். அதோட அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் borrowed எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை பார்க்கலாமே ஒழிய அதோட அந்த இன்ட்ரெஸ்ட் டியூ எவ்வளவு இருக்குது, பீனட் இன்ட்ரெஸ்ட் அல்லது லேட் இன்ட்ரெஸ்ட் அந்த அதுகளை சேர்த்து கூட்டி பார்க்க கூடாது. 5 மில்லியனுக்கு கூட வருது. பாஸ் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேள்வி திரும்ப திரும்ப வருது சரிதானே. இப்ப இதுக்குரிய வழக்கொண்டு இருக்குது. சுமுது நாணயக்கார versus Qatar National Bank என்று வழக்கு இருக்குது. சுமுது மூணு பேர் இருக்குது. அதுல சுமுது நாணயக்காரன்னு போட்டாலும் பரவாயில்லை. இடையில இன்னொரு சஞ்சி ஏதோ ஒரு பேர் இருக்கு. இந்த வழக்கில நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அது தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதுல வேற நீதிமன்ற கீழ் நீதிமன்ற வங்கிகளுக்கு சார்பாக கொடுத்தாலும் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கேன்னா இந்த 5 மில்லியன் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் borrowedன்றதை இன்டர்பிரேட் பண்ணுதுன்னா அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி நாட்கள் இந்த நோக்கம் இந்த சிறிய கடன் உள்ளாக்கள் பாதிக்கப்படக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப 10 மில்லியன் கடன் போட்டு அவுட்ஸ்டாண்டிங் 1 lakh இருக்கு. அப்ப வங்கிகள் என்னன்னா கடன் பெற்ற தொகை அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் borrowed 10 மில்லியன் தானே ஆனபடியே நாங்கள் ஏலத்துல விற்கலாம் பெறாட்டையை பாவிக்கலாம் என்ற மாதிரி இருந்தது. ஆனா நீதிமன்றம் சொல்லிச்சு இது இல்லை. இப்ப 5 மில்லியன் கடன் எடுத்து போட்டு இப்ப அவுட்ஸ்டாண்டிங் 45 லட்சம் 46 லட்சம் இருந்தால் கடனாக பெற்ற தொகை 50 லட்சம் என்றபடியே பெறாட்டை ரைட்ஸை பாவிக்கலாம் என்று சொல்லி பார்க்குது. அப்படியும் இல்லை. இப்ப 46 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் இன்றைக்கு பிரின்சிபல் அமௌண்ட் borrowed அவுட்ஸ்டாண்டிங் 46 இருக்கிறபடியால் பெறாட்டை ரைட்ஸ் பாவிக்க முடியாது. இதை நீங்க கிளியரா விளங்கிக் கொள்ளணும். இதுதான் நீங்க எழுதவனும் கேள்வியில சரிதான். இப்ப இது கணக்கு போடைக்குள்ள இந்த வட்டி பீனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் சேர்க்க கூடாது சரிதானே. ரைட். இரண்டாவது இந்த விதிவிலக்கு பெறாட்டைக்கு உள்ள விதிவிலக்கு கடன் வாங்கியவர் மற்றும் சொத்தை அடைமானம் வைத்தவர் 2 வெவ்வேறு நபர்களாக இருக்கும் போது 3ஆம் தரப்பு சொத்துக்களுக்கு அதாவது தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பெறாட்டை நிறைவேற்ற உரிமையை பயன்படுத்த முடியாது. அதாவது தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியை மோர்கேஜ் பண்ணி இருந்தா அதையும் பேங்க் பெறாட்டை ரைட்ஸ் பாவிக்க இயலாதுன்னு சொல்லுது. கடன் வாங்கியவர் மற்றும் சொத்தை அடைமானம் வைத்தவர் 2 வெவ்வேறு நபர்களாக இருக்கும் போது 3ஆம் தரப்பு சொத்துக்களுக்கு பெறாட்டை நிறைவேற்ற உரிமையை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி இந்த விதிவிலக்குகளை சொல்லி இருக்குது இந்த சட்டத்துல. ரைட். இதுக்கு பிறகு வேற வழக்குகள் இருக்கு. அதுலயும் சில வேற பகுதி இருக்கு. கடைசியா வழக்குகளை பற்றி பார்ப்போம். ரைட். இயக்குனர் சபை தீர்மானங்களின் செல்லுபடியாகும் தன்மை வேலிடிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் ரெசல்யூஷன். வேலிடிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் ரெசல்யூஷன். கடன் வாங்கியவர்கள் அல்லது அடமானக்காரர்கள் 2 சொல்லி ஏன் பாவிக்கிறோம் என்றால் borrower இருக்கிறார், மோர்கேஜ் இருக்கிறார். இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி பேர்லாம் தானே. கடன் வாங்கியவர்கள் அடமானக்காரர்கள் மாதாந்திர தவணைகளை செலுத்த தவறினால் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை செலுத்த தவறினால் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் குறிப்பிட்ட தொகையை செலுத்த தவறினால் அல்லது அடைமான பத்திரத்தில்
குறிப்பிட்டுள்ள ஏதேனும் நிபந்தனைகளை மீறும் போது இந்த மோர்கேஜ் போன்ல சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸை மீறி செயல்படும் போது அத்தகைய வங்கியில் அடைமானம் வைத்திருக்கும் சொத்துக்களை கையாட பராட்டை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களை எடுக்க ஒரு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. நிபந்தனை மீறுறா சில நேரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கும் நிபந்தனை அதை மீறி அந்த கடன் பெற்றவர்கள் அல்லது அடை வச்சு செயல்படலாம். உதாரணத்துல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டே இன்னொரு செகண்டரி மோர்கேஜ் அப்படிங்கிறது அல்லது பகுதி அளவை இன்னொரு விற்க வலிக்கிறது அப்படி ஏதாவது செய்யப்பட்ட அந்த கண்ட்ரடிக்டா வருது. அப்படியான நேரங்கள் தெரிய வரைக்க வங்கிகள் அந்த பிரச்சனைக்கு போகாமல் தீர்மானத்தை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுத்து அதை இந்த பராட்டை ரைட்ஸை பார்க்கிறோம். ஏதேனும் ஒரு வழக்கில் ஒரு சொத்தினை புண்ணியமாக வைத்து ஒரு வங்கியால் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டிருந்தால் சரிதானே, ஏதேனும் ஒரு வழக்கில் ஒரு கேஸ வழக்குன்னு சொல்லி ஒரு கேஸை சொல்லணும். ஒரு விடயத்துல ஒரு சொத்தினை புண்ணியமாக வைத்து வங்கியால் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டிருந்தால் அத்தகைய கடன்களில் ஏதேனும் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட தொகை செலுத்துதலுக்கு தவறி இருந்தால் இந்த சட்டத்தின் முன்கூறப்பட்ட விதிகள் மற்ற கடன்கள் அல்லது பிற கடன்கள் தொடர்பாக மீள் செலுத்துகையில் தவறு இல்லாத போதும் பொருந்தும் மற்றும் பணிப்பாளர் சபை அத்தகைய எந்த விஷயத்திலும் பிரிவு 4 கீழ் தீர்மானம் மூலம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை மீட்பதற்காக சொத்துக்களை விற்க அங்கீகரிக்கலாம். 2 அல்லது அனைத்து கடன்கள் பொறுத்து வழக்கு இருக்கலாம் மற்றும் இந்த விதிகள் அதன்படி இதை சொல்லப்படுது என்னென்றால் அந்த ஒரே ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட லோன்கள் இருக்கேக்கில்ல ஒரு லோன் அல்லது 2 லோன் அல்லது டிஃபால்ட் இருந்தால் அப்ப வங்கி பணிப்பாளர் சபை அந்த முதலாவது கடன் ஒரு டிஃபால்ட் இருக்கு அதை அறவுறதுக்காண்டி இந்த பராட்டை ரைட்ஸை பாவிக்கலாம் என்று சொல்லப்படுது. அது முழு கடனை அறவுறதுக்கு இந்த பராட்டை உரிமையை பாவிக்கலாம். சரிதானே, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கடன் இருக்கேக்கில்ல இல்ல 1-2 கடனோ ஏதோ டிஃபால்ட் இருந்தா தீர்மானத்தை நிறைவேற்றி பெராட்டை உரிமையை பாவிச்சு முழு கடனையும் அறவிடுவதற்கு தீர்மானிக்கலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம். இயக்குனர் சபை என்றா என்ன? இந்த ஒரு சட்டம் தானே வருது. இந்த சட்டம் அதாவது 1990ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க சட்டத்துல போர்டு என்றா என்ன சொல்லணும். போர்டு இஸ் டிஃபைன்ட் என்ன சொல்லப்படுகிறது, வங்கியின் இயக்குனர் குழு அல்லது இயக்குனர் சபையா அல்லது எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பெயரிலோ அல்லது பதவி நிலையிலோ அத்தகைய வங்கியின் முகாமைத்துவத்துடன் மேனேஜ்மெண்ட் அல்லது நிர்வாகத்துடன் செயலாற்ற பொறுப்பானவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தீர்மானத்தை நிறைவேற்ற போயிடும். அப்ப அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்றதுக்கு தான் இந்த டெபினிஷன் சொல்லப்படுகிறது. வங்கியின் இயக்குனர் குழு அல்லது எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பெயரிலோ அல்லது பதவி நிலையிலோ அத்தகைய வங்கியின் முகாமைத்துவத்துடன் அல்லது நிர்வாகத்துடன் செயலாற்ற பொறுப்பானவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தது வங்கி என்றா என்ன? பேங்க் இஸ் டிஃபைன்ட் as, அதாவது இந்த சட்டத்துக்கு வங்கி என்றா என்னன்னு சொல்லப்படுகிறது. 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற ஒரு வணிக வங்கி பின்வருவன தவிர, நாங்கள் முதல் பார்த்த பேங்கிங் ஆக்ட் 1988 செக்ஷன் ஆக்ட் நம்பர் 30 of 1988 இந்த பேங்கிங் ஆக்ட் இருக்குது. அதுல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது வணிக வங்கிகள் என்றா என்னன்னு சொல்லி. ஆனா இந்த சட்டத்துல 1988ஆம் 30ஆம் சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற ஒரு வணிகம் பின்வருவன தவிர, ஏன் பின்வருவன தவிரன்னு சொல்றது, இந்த பின்வருவன தவிரன்னு சொல்லப்பட்டதுக்கு ஒரு சட்டத்தால் அது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வங்கிகள். இப்ப இலங்கை வங்கி கட்டளை சட்டத்தால் நிறுவப்பட்ட இலங்கை வங்கி சரிதானே, அதுக்கு வேற சட்டத்துல இருக்குது. அதே மாதிரி 1961ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க மக்கள் வங்கி சட்டத்தால மக்கள் வங்கி நிறுவப்பட்டிருக்கு. 1985ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிராந்திய கிராமிய அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட எந்த ஒரு வங்கியும், அத்துடன் இலங்கை அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபன சட்டத்தால் நிறுவப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் சரிதானே, இதுகளை விட இதுகளும் இருக்கு, வேறு வேறு சட்டங்களா இதுகள் இருக்குது. இதை விட மற்ற 1988 30ஆம் இலக்க சட்டத்திற்கு கீழே வர்ற மற்ற வங்கிகள் எல்லாத்துக்கும் இந்த வங்கி என்ற டெபினிஷன் வருது. கடன் என்றா என்ன? அப்ப இந்த சட்டத்துக்கு கடன் என்று சொல்றது
ஒரு பணமான கடன் அல்லது மேலதிக பெற்று ஓவர் டிராஃப்ட் அல்லது முற்பணம் அட்வான்ஸ் அல்லது எத்தகைய பெயர் அல்லது பதவியிலான வசதி அளிப்புகள். சரிதானே? எத்தகைய பெயர் அல்லது பதவியிலான வசதியில் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்றதானே. இப்ப லெட்டர் ஆஃப் கிரெடிட், லெட்டர் ஆஃப் கேரண்டி, சரிதானே, இந்த மாதிரி வசதிகள், ஷோர்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் இருக்கும். ரிவால்விங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. அதுதான் கடன். அப்ப எல்லாத்தையும் இதுக்கு இந்த சட்டத்துக்கு கீழே கடன் என்றா என்னன்னு சொல்லி டெபினிஷன். ஆதனம், அப்ப ப்ராப்பர்ட்டி என்றா என்ன என்பது அசையும் அல்லது அசையா சொத்து. அத்துடன் ஒரு அரசின் ஒரு கடன் அரசிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டதா. இப்ப லீஸ்கோல் ப்ராப்பர்ட்டி என்றா அதன் இன்ட்ரெஸ்ட் அக்கறையின் அடமானமாகி லீஸ்கோல் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து மோட்டேஜ் பண்ண அவற்றின் உரித்து உரிமை மற்றும் குத்தகை அக்கறையும் உள்ளடங்கும். அடுத்தது பார்ப்போம். இந்த பராட்டே செய்யறதா இருந்தா அதுல பின்பற்றப்பட வேண்டிய ஸ்டெப்ஸ், அதுல அவ்வளவு கஷ்டம் இராது. இந்த ஸ்டெப்ஸை நீங்க தெரிய வேணும். அப்படி இப்ப வந்து பார்த்தேன் சில பேப்பர்ல கேட்டது படிமுறைகளை விளக்கு சொல்லி கேட்டு, இப்ப டைரக்டா கேட்காட்டியும் கேட்டா தெரிய வேணும் படிமுறைகள். முதலாவது என்ன செய்யறது? பராட்டை நிறைவேற்றின் கீழ் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டிய பணத்தை முதலில் வங்கி கோருகிறது, டிமாண்ட். இப்ப வந்து என்ன செய்யும்? கடன் தவணைகளை கட்டத் தவறிய வாடிக்கையாளருக்கு அதன் சட்ட அதிகாரி மூலம் இறுதி அறிவிப்பு, ஃபைனல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பேங்க் வந்து என்ன செய்யும்? கடன் கட்ட டிஃபால்டருக்கு ஃபைனல் நோட்டீஸ் அந்த லீகல் ஆஃபீஸர்களால அனுப்பும். முதலாவது ஸ்டெப். இரண்டாவது, இந்த ஃபைனல் நோட்டீஸ் அனுப்பி 14 நாளுக்குள்ள கடன் பெற்றவர் செலுத்த வேண்டிய அரியஸை வந்து கட்டலாம். அல்லது பேங்க் ஆபீசர்ஸ் சந்திச்சு அந்த கடனை செட்டில் பண்றதுக்கு அல்லது ரெகுலேட் பண்றதுக்கு பேங்கோட பேச்சுவார்த்தை நடத்தலாம். 14 நாளுக்கு செய்யப்படும். இல்ல 14 நாட்களுக்கு பணம் செலுத்தல் தீர்வுக்கு திருப்திகரமான ஏற்பாடுகள் செய்யப்படாவிட்டால் வங்கி அதன் சட்டப்படி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு இயக்குனர் சபையின் ஒப்புதலை பெறுவதற்கான ஏற்பாடு செய்யணும். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் எடுக்க வேணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து பேங்க் வந்து செய்ய வேணும். அடுத்த கட்டம், வங்கியின் இயக்குனர் சபைக்கு ஒரு பத்திரம், அதாவது மெமரண்டம் ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த பத்திரம் மூலம் பின்வருவதற்கு இயக்குனர் சபையின் ஒப்புதலை பெற வேண்டும். அப்ப இந்த பிரிவு 4, இந்த சட்டத்துல பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த 1990ஆம் ஆண்டு 4ஆம் சட்டத்தின் பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த விடயங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவலை எடுக்க வேணும். அப்புறம் போர்ட் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. வங்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் விற்பனை, சரிதானே, ஏலதாரர் ஒருவரை நியமித்தல். அந்த போர்ட் ரெசல்யூஷன்ல ஆக்ஷனியரை நியமிக்கிறதுக்கு எடுக்கணும். ஏலத்துக்காக நிர்ணயிக்கப்பட்ட விலையை நிர்ணயித்தல், அதாவது அப்செட் பிரைஸ் சொல்றது. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க போய்க்குள்ள என்ன விலைக்கு அதை விற்கிறது. அந்த விற்கிற விலைய வந்து ஒரு உச்ச விலையை வந்து தீர்மானிக்க வேணும். அப்செட் பிரைஸ் சொல்றது, நிர்ணயிக்கப்பட்ட விலை. ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தவிருக்கும் வங்கியின் அதிகாரியின் நியமனம். அந்த ஆக்ஷன் நடக்க பேங்கை ரெப்ரசன்ட் பண்ணி யார் நிற்கிறது? அந்த வங்கி கிளைம் உரிமையாளர் அல்லது ஏரியா மேனேஜர் யாரும் ஒரு ஆள் அதை பிரதிநிதிப்படுத்துறது யாருன்னு சொல்லி, அதாவது பதவி நிலை அது சொல்லி கேட்பாங்க. விற்பனை சான்றிதழுக்கு முத்திரையிடல், சீலிங் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் சேல். சீலிங் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் சேல் சொல்றது விற்பனை சான்று முத்திரை, அதாவது வித்தா பிறகு அதுக்கு வந்து சீல் பண்ணணும். அதுக்கு வந்து போர்ட் தான் சீல் பண்ணணும், பணிப்பாளர் சீல். இவ வந்து அந்த அந்த பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கிற மெமரண்டத்தில பத்திரத்துல உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். என்ன இருக்க வேணும்? வங்கிகளின் கட்டளை சட்டத்தின் கீழான விற்பனைக்கு அனுமதி கேட்கிறோம்,
ஏலதாரர் ஒருவரை நியமிக்க வேணும். ஏலத்துக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலையை நிர்ணயித்தல், அதாவது அப்செட் பிரைஸ் பிக்ஸ் பண்றது. ஏல விற்பனையில் வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தவிருக்கும் வங்கியின் அதிகாரி நியமனம், விற்பனை சான்றிதழுக்கு முத்திரையிடல். இப்ப போர்ட் தீர்மானம் நிறைவேற்றுது, குறிப்பிடப்பட்ட ஆதீனத்தை விற்று அறவுறதுக்கு, வங்கிக்குரிய டியூஸை அறவுறது. அப்படி என்றால் தீர்மான அறிவிப்பில் நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன், இயக்குநர் சபை தீர்மானம், போர்ட் ரெசல்யூஷன் இருக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட விலை உயர்வை தவிர்த்து மற்றும் இது பிரசுரிக்கப்பட வேண்டும். அப்ப போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு நோட்டீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் என்றது பிரசுரிக்கப்படணும் பத்திரிகைகள்ல. சரிதானே? அது பிரிவு 8 சொல்லுது. எங்க பிரசுரிக்கணும்? அரசாங்க வர்த்தமானி, அதாவது கவர்மெண்ட் கெசட் இருக்கு. கவர்மெண்ட் கெசட்ல 3 பாசையில சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில பிரசுரிக்க வேண்டும். இதை விட 3 தினசரி செய்தித்தாள்கள், அதாவது சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் தினசரி செய்தித்தாள்ல அந்த போர்ட் ரெசல்யூஷன் பிரசுரிக்க வேண்டும். அதுல அந்த அப்செட் பிரைஸை தவிர்த்து ஏனைய விவரங்கள், அதாவது இந்த வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்ட கடனுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று கடன் அறவிடப்பட உள்ளது என்று சொல்லி ஒரு தீர்மானம் போர்ட்ல இன்ன தேதியில நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி பிரசுரிக்கப்படும். இது இந்த பிரசுரிச்ச பிறகு இந்த விற்பனையை அங்கீகரிக்கும் தீர்மானத்தின் அறிவிப்பின் விளம்பர துண்டுகள் அரசாங்க வர்த்தமானி மற்றும் செய்தித்தாளிலிருந்து கடன் வாங்கியவருக்கும் அடமானதாரருக்கும், அதாவது உண்மையான கடன் வாங்கினது வேறுபட்டது, கடன் வாங்கியவரும் அடமானதாரும் வித்தியாசம் என்ற தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டியா இருந்தால் பதிவு தபாலே அனுப்பணும். இந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் அவைக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆதனம் அரசிடம் இருந்து குத்தகை பெற்ற அக்கறை உடையதா லீஸ் ப்ராப்பர்ட்டி சொன்னா அவ்வறிவித்தலின் பிரதி ஒன்று காணி ஆணையாளருக்கு அனுப்பப்பட வேண்டும். கமிஷனர் ஆஃப் லேண்டுக்கு அனுப்ப வேண்டும். அடுத்த ஸ்டெப், விற்பனையை நடத்துவதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஏலதாரருக்கு ஆக்ஷனியர் அவரது நியமனம் குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். வெளியிடப்பட்ட இயக்குநர் சபை தீர்மானத்தின் நகலை அவருக்கு அனுப்பணும். அந்த போட்டோ சொல்யூஷன்ல கோப்பி அவருக்கு கொடுக்க வேணும். ஏல விற்பனை செய்யப்படவிருக்கும் சொத்துக்களை ஏலதாரர் பரிசீலிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யணும். அவர் போய் இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேணும் ஆக்ஷனியர். அந்த ஆக்ஷனியர் முதல் போர்ட் பேப்பர் போட மாதிரி ஆக்ஷனியர் சம்மதம் பெற்றுக்கொண்டுதான் அந்த போர்ட் பேப்பர் சப்மிட் பண்றது, அவரை நியமிக்கிறதாக. அடுத்த ஸ்டெப் இந்த இவ்வளவு அனுப்பியும், அதாவது இந்த நோட்டீஸ் அனுப்பியும் வாடிக்கையாளர் அதை கடன் கட்டதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லாம இருந்தார். வளமையாக வங்கிகள் ஒரு காரம் கொடுக்கும். அப்ப கொடுத்தும் அவர் பேசாம இருந்தாருன்னு சொன்னா இந்த தீர்மானத்தின் அறிவிப்பை பிரசுரித்த பின்னர் கடன் செலுத்த தவறிய கடனாளியிலிருந்து எந்த பதிலும் இல்லை என்றால் ஏலம், அதாவது ஆக்ஷன் ஒரு சுமார் 2 முதல் 3 மாத காலத்துக்குள்ள நடத்த பொருத்தமான தேதியை வங்கி நிர்ணயிக்கும். இந்த அவருக்கு பணிப்பாளர் சபை அனுமதி கொடுத்துட்டு தானே 2, 3 மாதம் இந்த காலம் கொடுக்குறேன்டா இன்னும் சில கொஞ்சம் வேலையால் செய்ய கிடக்கு, சட்டப்படி எல்லாம் செய்ய வேணும். விற்பனை அறிவிப்பை நோட்டீஸ் ஆஃப் சேல் வெளியிடுவதற்கும் பிற தேவைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கு இந்த காலம் அனுமதிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு வாடிக்கையாளர் இன்னும் ஒன்றும் செய்யலை என்றால் அரசாங்க வர்த்தமானி திரும்ப கவர்மெண்ட் கெசட் மற்றும் தினசரி செய்தித்தாள்களில் விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு 14 நாட்களுக்கு குறையாமல் 2 வீக்ஸ் ஒரு டேட் ஒன்று ஆக்ஷனியரோட எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேட் ஒன்று பிக்ஸ் பண்ணா அந்த டேட்டுக்கு 14 நாளுக்கு குறையாமல் விற்பனை அறிவிப்பு நோட்டீஸ் ஆஃப் சேல் வெளியிடப்பட வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு மொழியிலும் 1 சிங்களம், தமிழ், ஆங்கிலம் பிரசுரிக்கப்பட வேண்டும். விற்பனை அறிவிப்பின் நகல் கடன் வாங்கியோர் மற்றும் அடமானகாரர் கடன் வாங்கியிருந்து வேறுபட்டால் ஆகியோருக்கு விற்பனை தேதிக்கு 14 நாட்களுக்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும். செக்ஷன் 9 சொல்லப்படுது. இது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அவருக்கு அந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டும். அரசாங்க வர்த்தமானியின் 3 மொழிகளும் வெளியிடப்பட்ட விற்பனை அறிவிப்பு கவர்மெண்ட் கெசட்லயும் 3 மொழியிலையும் வெளியிடணும். இந்த இப்ப டேட் போட்டாச்சு, டேட் ஆஃப் சேல், ஆக்ஷன், டேட் ஆஃப் ஆக்ஷன். அப்ப அந்த பிரசுர துண்டுகளும் சொத்துக்களை, அதாவது எங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அல்ல அதுக்கு கிட்ட, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிட்ட அல்லது கச்சேரி
எங்கே இருக்கோ அந்த காணி இருக்கோ அந்த கச்சேரி மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதிவான் நீதிமன்றத்தின் சுவர்களில் சொத்து அமைந்துள்ள அதிகார எல்லைகள் ஒட்டப்பட வேண்டும். இது ஒரு வங்கி அதிகாரியின் மேற்பார்வையில் செய்யப்படணும். ஒரு பேங்க் மேனேஜர் சூப்பர்விஷன்ல இதெல்லாம் ஒட்டப்பட வேணும். என்னண்டா இந்த வைட் பப்ளிசிட்டி கொடுக்கறது அவர் தெரியவனும் அவர் தெரியான்னு சொல்லக்கூடாது. சாரி. ஏல நிர்ணய விலையை அப்செட் பிரைஸ் நிர்ணயித்தல் சொத்து அடைமானம் வைத்திருக்கும் வங்கியை தவிர இவ்விலைக்கு குறைவாக வேறு எந்த ஒரு நபருக்கும் சொத்து விற்கப்பட முடியாது. இந்த குறைந்த விலையை இயக்குனர் சபை நிர்வகிக்கும். நாங்கள் பிக்ஸ் பிரைஸ் அப்செட் பிரைஸ் என்று பார்த்தனால இதை போர்ட் தான் தீர்மானிக்கிறது. இந்த விலைக்கு குறைய ஒருவருக்கும் விற்க இயலாது. ஆக அந்த பேங்க் மட்டும்தான் அதை வேண்டலாம். ஒருத்தரும் வேண்டு ஆட்டி ஆப்ஷன்ல ஒருத்தரும் வேண்டாடி பேங்க் வேண்டலாம். இதுக்கு குறைஞ்ச விலைக்கு ஒரு பேரளவு தொகைக்கு வேண்டிக் கொள்ளும் பேங்க். ஏல விற்பனை தொகைக்கு முன்னர் கிளை மேலாளரால் முகாமையாளரால ஏலதாரருக்கு அதிகார கடிதம் மற்றும் விற்பனை நிபந்தனைகள் விற்பனைக்கு நொட்டரியாக செயற்பட நியமிக்கப்பட்ட சட்ட அதிகாரியால் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த ஆப்ஷன் டேட்டுக்கு முதல் ஆப்ஷனியருக்கு ஆப்ஷன் நடத்துற அத்தாரிட்டி கொடுக்கத்தானே வேணும். அதுக்கும் சேல் கண்டிஷன்ஸ் சொல்றது விற்பனை நிபந்தனைகள் மற்றது அதுக்கு ஒரு லீகல் ஆஃபீஸரும் பயங்கர நியமிக்கப்பட்டிருக்கும். அவர் இதரால் தயாரிச்சு அதுக்கு அனுப்புவார். ஏல விற்பனைக்கு ஏல நிர்ணய விலைக்கு மேலே ஏலம் பெறப்பட்டால் அது நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு சமமானதாக இருந்தால் ஏல நிர்ணய விலைக்கு மேலே ஏலம் பெறப்பட்டால் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு சமமானதாக இருந்தால் சொத்து அதிகமாக விலை கோரிய கேள்விதாரருக்கு விற்கப்பட வேண்டும். ஆப்ஷன்ல அந்த அப்செட் பிரைஸ் கொடுக்கப்படுது தானே, அந்த விலைக்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட விலைக்கு கேட்கிற ஆளுக்கு கேள்விதாரருக்கு அந்த சொத்து விற்கப்படும். ரைட். அப்ப இதோட நான் நினைக்கிறேன் இந்த நிப்பாட்டி மிச்சத்தை இதுதான் ஸ்டெப்ஸ் ஆப்ஷன் நடத்துறது மட்டும் இருக்குது. இதோட நான் நிப்பாட்டி இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் இதை நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது நீங்க கேட்கிறேன்டா கேட்கலாம். நான் 1 hour தான் செய்யறேன்னு சொன்னான். இருந்தாலும் கிரியா கவர் பண்ணி முடிச்சேன்னு எல்லாம் ஏதாவது நீங்க கேட்கிறேன்டா கேட்கலாம். இதுல டவுட் இருந்தா இந்த இதுல ஒரு கேள்விக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். ஆனா இதோட தனியண்டு இல்ல. நாங்க அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆக்ட் நம்பர் 2 of 1990 டெப்ட் ரிகவரி ஆக்ட் இருக்குது. இதோட அதுக்கு அதையும் அடுத்த கிழமை பார்ப்போம். அதுக்கு பிறகு ஏனைய செக்யூரிட்டிஸ் இருக்குது, கரண்டி இருக்குது. இப்ப இதெல்லாம் சேர்த்து 3 சேர்த்தனையுமா ஒரு கேள்வி வாரது. அது கஷ்டமானதல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் ஆன்சர் தட் கொஸ்டின். இதை நீங்க கேட்க விரும்பினா கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கா என்றா சாரி, இது 2 கிழமைக்கு நான் விட்டு வலிக்கிறேன். அதான் முடியால் வீட்டில் இருந்து செய்ய கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வரலாம். லாக்டவுனும் இருக்குத்தானே.